பாடலுக்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். சென்ற முறை ஒரு பாடம் தவறுதலாக அது தவிர்க்க முடியாத காரணத்தினாலே நடைபெற முடியாமல் போனது. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை இந்த மாதத்திலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இந்த மாதத்தினுடைய முதலாவது பைபிள் ஸ்டடி வேத படிப்பிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனவே நாம் ஒரு பாடலோடு ஜெபம் பண்ணி நாங்கள் வேத படிப்புக்குள்ளாக நாங்கள் செல்வோமாக. எனவே முடியுமானவர்கள், அருமையானவர்களே, நாம் எழுந்து நின்று நாங்கள் தியானத்தோடு வணக்கத்தோடு பயபக்தியோடு நின்று இந்த பாடலை கேட்டு கர்த்தரை துதிப்போம். அல்லது நீங்கள் சேர்ந்து பாடுங்கள் இந்த பாடலை. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீ, என்னை படைத்தவர் நீர், என்னை வளர்த்தவர் நீர், என்னை படைத்தவர் நீர், என்னை வளர்த்தவர் நீர். என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீர். என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீர். இயேசுவே 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 இயேசுவே, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீ, என் குடும்ப வைத்தியர் நீர், ஏற்ற நல்ல ஔஷதம் நீர். என் குடும்ப வைத்தியர் நீர், ஏற்ற நல்ல ஔஷதம் நீர். எந்தன் வியாதி பலவீனங்களில் என்னோடிருப்பவர் நீர். எந்தன் வியாதி பலவீனங்களில் என்னோடிருப்பவர் நீர். இயேசுவே 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 இயேசுவே, பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீர், எனக்காய் வருபவர் நீர், என் கண்ணீர் துடைப்பவர் நீர். எனக்காய் வருபவர் நீர், என் கண்ணீர் துடைப்பவர் நீர். எல்லாம் முடிந்து சீயோனில் சேர்த்து என்னோடிருப்பவர் நீர். எல்லாம் முடிந்து சீயோனில் சேர்ந்து என்னோடிருப்பவர் நீர். இயேசுவே 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 இயேசுவே, பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீர். பிதாவே, இந்த மாலை வேளையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். பிதாவே, இந்த மாலை வேளையிலும் நீர் எங்களோடு பேசப் போவதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இந்த பாடலை போல நீங்கள் பேசுகின்ற ஆண்டவர், அந்த நாளில் தீர்க்கதரிசிகளூடாக திருவுளம் பற்றிய தேவன், பங்கு பங்காக வகை வகையாக திருவுளம் பற்றிய தேவன், கடைசி காலங்களிலே குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார் என்ற வார்த்தையின்படியும், இதோ நீங்கள் எழுதி வைத்த பைபிள் வேத புத்தகத்தினூடாகவும் எங்களோடு பேசுகிறீர் கர்த்தாவே. இதோ இந்த நாளிலும் இந்த வலைத்தளங்களூடாக கூடி வந்திருக்கிற மக்களையும் ஆசீர்வதித்து இன்றைக்கு நாங்கள் படிக்கிற பாடங்களிலே எங்களுக்கு வெளிச்சம் கிடைக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருளான காரியங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே.
ஒரு தடையும் வராதபடிக்கு கர்த்தர் தாமே அவர்களை பாதுகாத்து இங்குள்ளவர்களையும் பாதுகாத்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே செம்மையான வழியிலே எங்களை வழிநடத்தி செல்வாராக. அவர் எந்த நோக்கத்துக்காக திரு வேதத்தை அவர் எழுதினாரோ ஆண்டவரே, அந்த நோக்கம் நிறைவேறும் நாங்கள் விளங்கிக் கொள்ளவும் நாங்கள் மன்றாடுகிறோம். அப்பா பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த மாலை நேர ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த வேத படிப்பை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆமேன். உட்கார்ந்து கொள்வோம். நல்லது அன்பானவர்களே, நாம் சென்ற முறை ஒரு படிப்பு ஒரு வகுப்பு நாங்கள் தவற விட்டோம். Beste mensen, de vorige week hebben wij een les, een studie moeten laten vervallen. ஓகே, மீண்டுமாக ஆண்டவருடைய கிருபையினாலே திரும்பவும் நாங்கள் படிக்க கூடி வந்திருக்கிறோம். Maar dankzij de Here zijn we weer in staat om samen wat te gaan studeren. எனவே அந்த ஒரு இடைவெளி ஒன்று இருந்தபடினாலே கடந்த படிப்புக்கும் இந்த படிப்புக்கும் ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு ஒரு மறதி அல்லது நீங்கள் அதை ஞாபகத்திலே இல்லாத தன்மை இருக்கலாம். Het kan zo zijn dat met de studie die we vandaag doen en dat er een aantal dingen in zitten die we de vorige keer behandeld hebben en dat dan die link daar niet goed kan worden gelegd omdat het vergeten is, kan het bij jou zo zijn? எனவே சென்ற படிப்போடு ஒரு லைன் ஒன்று அப்படி எடுத்து இந்த புதிய படிப்புக்குள்ள வருவோம். Laten we dan ook een lijn nemen die we in de vorige studie hebben behandeld en dan zo daarmee de nieuwe studie ingaan. எனவே அது ஒரு நல்ல காரியம் என்று நான் நினைக்கிறேன். Ik denk dat dat het beste is in dit geval. எனவே சென்ற முறை நாங்கள் உபதியா புத்தகத்தினுடைய அறிமுகத்தை முடித்து அதில் இருக்கிற சில சாரம்சங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். We hebben de vorige keer onder andere wat delen behandeld, onder andere het begin en eigenlijk de introducering van hem vooral gemaakt. அதாவது ஏதோமினுடைய நியாயத்தீர்ப்பை குறித்து ஆண்டவர் பேசினதை தீர்க்க தரிசனமாக பேசுவதை நாங்கள் வாசித்திருந்தோம். We hebben gelezen dat de Heere dat een visioen Obadja tegemoet is over de terechtstelling van Edom. அது மட்டுமல்லாமல் தேவன் மட்டுமல்ல, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவன் மட்டுமல்ல, அவர் சகல தேசங்களிலும் தேவனாய் இருக்கிறார் என்ற ஒரு பாடத்தை நாங்கள் படித்தோம். We hebben ook een les geleerd dat God niet alleen de God is van Edom, ook niet de God is van Abraham, Isaac en Jacob, maar van alle landen, alle naties die er bestaan, is hij de God. ஆமோஸ் புத்தகத்திலிருந்து நாங்கள் பார்த்தோம், அம்மோன், ரஃபா, தீரு, பெலிஸ்தர், காத்சா பட்டணங்கள் எல்லாத்துக்கும் அவர் எச்சரிப்பை கொடுக்கிறதை நாங்கள் படித்திருந்தோம். We lezen in Amos dat onder andere de Heere ook waarschuwingen biedt aan zojuist genoemde volkeren. Ja. எனவே தான் நாங்கள் தேவன் ஒரு குறிப்பிட்ட இஸ்ரவேல் அல்லது யூதர்களுக்கு மட்டும் அவர் கடவுள் அல்ல, அவர் சகல ஜனங்களுக்கும் கடவுளாயிருக்கிறார். Dus de Heer is niet specifiek de God van de Joden of specifiek voor de Israëlieten. Hij is de God van de hele wereld. எனவே எல்லா தேசங்களையும் விசாரிக்கவும் அதை தண்டிக்கவும் நியாயம் தீர்க்கவும் அவருக்கு உரிமை இருக்கிறது. Hij heeft de autoriteit om mensen te ondervragen, terecht te stellen en hen ook op basis daarvan te straffen. அவர்தான் தேசங்களுக்கெல்லாம் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். Hij heeft dus al die landen die toestemming gegeven. இரண்டாவது படிச்சிருந்தோம், எந்த அடிப்படையிலே ஒரு தேசத்தை நியாயம் தீர்க்கிறார் என்று. En we hebben ook geleerd op basis waarvan een land wordt terechtgesteld. அதாவது இஸ்ரேல் மக்களோடு உள்ள ஈடுபாட்டை வைத்துத்தான் ஒரு தேசத்தை ஆசீர்வதிப்பார் அல்லது தண்டிப்பார். Zeg maar hoe een land ten opzichte van Israël gedragen heeft, op basis daarvan straft hij een land of dat bewijst zijn handelswijze. இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்ற ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர்களுக்கு எப்படி நடந்து கொண்டார்கள் குறித்து அவர் நியாயம் தீர்க்கிறார் என்றெல்லாம் படித்தோம். Net zoals wordt gezegd van wat je voor de kleintjes hebt gedaan, dat heb je voor mij gedaan. Zo in die context moet je het bedenken, hebben wij de vorige keer behandeld. மூன்றாவது, அவர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். That means faithful God, உண்மை உள்ள கடவுள் என்று படித்தோம். En een betrouwbare God, een God die trouw is aan wat hij zegt en wat hij belooft. அதுக்கடுத்து நாங்கள் படித்திருந்தோம், அதாவது தேசங்களிலே 3 வகையான வழக்குகள் நடைபெறும். En dat er 3 soorten rechtszaken zijn binnen een land, hebben wij geleerd. அதாவது கடைசியா படிச்சிருந்தோம், நீதிமன்றமே வழக்கு போட்டு ஒரு வழக்கை விசாரித்து நீதி செய்கிற
ஒரு காரியத்தை நாங்கள் படித்திருந்தோம். En één daarvan hebben we geleerd dat zelfs de rechtbank zelf een zaak kan openen en ja, uiteindelijk het voor diegene kan regelen. அந்தபடியாக பரலோகமே ஏதோமுக்கு விரோதமாக வழக்கு போட்டு பரலோக நீதிபதியாகிய தேவன் நியாய தீர்ப்பு கொடுப்பதுதான் ஒபதியா. En wat we met Obadja dan hebben geleerd is dat dan die rechtbank, dat staat dan voor de hemel, waarin God de rechter is en die nemen het in dit geval op tegen Edom. அது பிறகு ஒபதியா புஸ்தகத்தினுடைய பகுதியை மூன்றாக பிரித்தோம். Toen hebben we Obadja in 3 verdeeld. 1-9 இருதயத்தின் உபதியா, அதாவது ஏதோம்னுடைய மக்களுடைய இருதயத்தின் நிலைமையை குறித்து ஆண்டவர் பேசியதை பார்த்தோம். Zien we wat de Heere zei over de harten van de mensen. 10-16 அவர்கள் செய்த கிரியை, கரத்தின் கிரிகளை குறித்து குற்றம், அவருடைய என்ன தவறு செய்தார் என்பதை குறித்து நாங்கள் குறித்து கொண்டோம். Van 10 tot 16 hebben we geleerd, of 18, 15, 10-16 van 10 tot 16 hebben we geleerd dat de fouten die de mens eigenlijk heeft gemaakt en op basis en de waarschuwingen daarover. 17-21 அது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய ஆசீர்வாதம் என்று நாங்கள் படிக்கையில நாங்கள் அதை பிரித்து வச்சிருந்து நாங்கள் கேட்டோம். En wij hebben het apart gelegd dat vanaf vers 17 over de zegeningen of wat de mensen nog te wachten staat, hebben we nog niet bestudeerd, maar gaan we nog doen. எனவே தான் முதலாவது 1-9 நாங்கள் வாசித்திருந்தோம். அந்த ஏதோமினுடைய இருதயத்தின் நிலை என்ன என்பதை கர்த்தர் அங்கே குறிப்பிடுவதை பார்த்தோம். Dus we hebben van vers 1 tot en met 9 gelezen en daarin wordt eigenlijk uitgelegd van wat de harten van de Edomieten eigenlijk is. அவர்களுக்கு நடக்கிற நியாய தீர்ப்பை உபதியா ஒரு படம் மாதிரி பார்க்கிறார். Dus de terechtstelling, dus hoe de rechtszaak over hen, dat ziet de Heere als het ware, dat ziet Obadja in een beeld. அதாவது அந்த தீர்க்கதரிசி அந்த நாளிலே நிற்கிறார், அங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த ஏதோமுக்கு நடக்கிற காரியம் எல்லாம். Het is alsof de profeet er daadwerkelijk bij staat van de terechtstelling over Edom en ziet alles om zich heen gebeuren. அது மட்டுமல்லாமல் இந்த ஏதோமுடைய சந்ததி யார் என்று பார்த்தால் ஏசாவினுடைய சந்ததி என்று நாங்கள் படித்திருந்தோம். En wij hebben al lang geleerd dat Edom een afstammelingsgroep is van Esau. அவர்கள் தேவன் விரோதமாக ஏதோமுக்கு விரோதமாக இருந்தாலும், Ook al zijn zij tegen de Heere, நாங்கள் படித்திருந்தோம், மோசே மூலமாக தம்முடைய ஜனத்துக்கு அவர் எச்சரித்திருந்தார், சேயீர் மலையில ஒரு அடி நிலம் கூட நான் உங்களுக்கு தரமாட்டேன், அது நான் ஏசாவின் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். want we hebben gelezen dat de Heere beloofd heeft dat hij het Seirgebergte aan geen enkele ander volk zou verlenen, behalve aan het volk dat uit Esau afstamt. பார்த்தீங்களா, ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு தேசத்துக்கும் ஆண்டவர் தான் தேசத்தை கொடுக்கிறார் என்பதையும் நாம் படித்திருந்தோம். We hebben dus ook geleerd dus dat de Heere ieder volk samenstelt, ieder volk een bepaald land toekent. யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் ஏசாவுக்கு ஒரு தேசத்தை கொடுத்தார், அது அவங்களோட தேசம், ஒரு அடி கூட நான் உனக்கு தரமாட்டேன் என்று சொல்லியிருந்தார். En de Heere die zelf zei van Jacob hield ik, Esau heb ik veracht, heeft uiteindelijk Esau een land gegeven wat hij beloofde en dat land volledig aan hem toegekend. அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால், நம்முடைய கையிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பணமோ சொத்தோ வாழ்க்கையோ அறிவோ இதெல்லாம் கடவுள் தந்தது என்ற பணிவோடு வாழ வேண்டும். En wat we daaruit hebben geleerd is dat we met al het geld, alle bezittingen die we hebben, dat we met de gedachte moeten leven dat de Heer het ooit aan ons gegeven அது heeft. மட்டுமல்லாமல் அவர்களுடைய இருதயத்தில் ஒரு அகந்தை ஒன்று உண்டாயிற்று, அதான் ஏதோ மக்களுடைய உள்ளத்தில் ஒரு அகந்தை, ஒரு பிரைட், ஒரு பெருமை ஒன்று உண்டானது என்று ஆண்டவர் அங்கே குறிப்பிட்டதை நாங்கள் பார்க்கிறோம். En we zien ook dat de Heer aankaart bij Edom dat er een soort van trotsheid is. Er is een soort arrogantie bij die mensen ontstaan in de loop der tijd. காரணம் அந்த ஏதோமில் இருந்த 3 முக்கிய நகரங்கள் என்று நாங்கள் படித்திருந்தோம் இருந்ததாக. We hebben geleerd dat er 3 belangrijke plaatsen zijn, 3 belangrijke steden. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பொஸ்ரா என்ற ஒரு நகரம், Dus één stad heette Bosra, தேதான் என்ற ஒரு நகரம், Tedan een stad மற்றது தேமான் என்ற ஒரு நகரம். en Teman. அந்த முண்டை குறித்து அந்த புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். En we hebben dat over die 3 steden is vermeld in het boek. தேமான் என்ற நகரத்தில் விசேஷம் என்னவென்றால் ஞானிகள் நிறைய பேர் இருந்தார்கள். In Teman, het kenmerk van Teman was dat daar vooral wijsheren leefden. தேமான் ஞானிகளின் நகரம். Dus de stad van de wijzen. தேதான் Tedan வியாபாரம் அல்லது விவசாயத்தினுடைய நகரம் என்று படித்திருந்தோம். விவசாயம் wordt gezien als de stad van de handel, van de handel, business. அதாவது செழிப்பின் நகரம், செழிப்பு. Dus
vruchtbaar. Ja, அந்த மாதிரி அப்ப அவங்களுக்கு செல்வம் இருந்தது அங்க செல்வம் ட்ரெஷரர் De schatten had je daar. தேமான்ல அறிவு இருந்தது கல்வி இருந்தது In Teman had je dus kennis. தேதான்ல செல்வம் இருந்தது En in Tedan waren er schatten. பொஸ்ராவுல அரண்மனை அதாவது மிலிட்டரி பவர் இருந்தது அங்கே En in Bosra daar had je een hele militaire basis. Dus ja, அப்ப வீரம் இருந்தது men had daar ja, வீரம் கல்வி செல்வம் வீரம் என்று சொல்லுவார்கள் வீரம் என்ற பவர்ஃபுல் அந்த மாதிரியான ja, de kracht, zeg ik maar. யா அந்த மாதிரியான ஒரு 3 இதுவும் அந்த நகரத்தில் இருந்தபடினால் அவர்களுக்கு அகந்தை உண்டாயிற்று என்று நாங்கள் பார்த்தோம் பெருமை Dus er is trotsheid, doordat die 3 steden dus deze kenmerken hadden, is er trotsheid daar binnen ontstaan. தொடர்ந்து நாங்கள் பார்த்த பொழுது அந்த தற்போதைய புதிய பெயர் அந்த ஏதோம் அந்த பொஸ்ரா பகுதிக்கு புதிய பெயர் பேத்ரா என்ற பெயர் வைக்கப்பட்டது. We hebben ook geleerd dat de nieuwe naam van Bosra Petra is. காரணம் அந்த ஏதோம் மக்கள் தங்களுடைய மலைப்பகுதி தாங்கள் இருக்கிற இடத்துக்கு சேலா என்று பெயர் வைத்தார்கள். Want de mensen daar in die omgeving die noemden het eerst Sela. அந்த சேலா என்ற பெயர் தான் அதாவது கன்மலை அதுக்கு கிரேக்க பெயர் பேத்ரா அதாவது இப்ப புது பெயர் பேத்ரா என்று தான் அழைக்கப்படுகிறது. Nu wordt het Petra genoemd, maar de mensen noemden het destijds Sela omdat Sela rots betekent en in het Grieks is rots natuurlijk Petra. எனவே ஏசா தன் தகப்பனாகிய ஈசாக்கிடத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் பட்டயத்தினாலே நீ பிழைப்பாய் என்ற ஆசீர்வாதத்தை தான் பெற்றுக்கொண்டார். De zegening die uiteindelijk Esau heeft gekregen van Isaac zijn vader is dat hij zal overleven door middel van zijn zwaard. எனவே யாக்கோபு தேவனை நம்பி வாழ்ந்தார், ஏசா பட்டயத்தை நம்பி வாழ ஆரம்பித்தார். Dus Jacob vertrouwde op de Here en Esau vertrouwde op zijn zwaard. எனவேதான் அந்த பகுதியிலே இவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு பெருமையான வாழ்க்கை வாழ்ந்தபடினால் அவருடைய இருதய அகந்த நிலையை கர்த்தர் பார்த்தார் என்று வாசிக்கிறோம். Dus we zien dat de Here uiteindelijk die trotsheid ondervindt in de harten van die mensen van Edom, omdat doordat ze al die rijkdom bezittingen hadden. எடுத்துக்கொள்வோமாக உபதியா புத்தகத்தை. Dus laten we het boek Obadja dan ook voornemen. பாருங்கள் அவர் சொல்லுகிற 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நாங்கள் தொடங்குவோம். 3ஆம் வசனம். உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத் தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து, அந்த படத்தை போடுங்க. கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத்தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்திலே சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் இதல்ல கண்மலை வெடிப்பு, அந்த மவுண்டன் வசனம். ஓகே, பாருங்க 3ஆம் வசனத்துல கண்மலை வெடிப்புகளாகி, அப்ப அவருடைய இருதயத்தில் அங்கே உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்கியது என்று பார்க்கிறோம். Ja, dus we zien dus hij die zegt in zijn hart, wie zal mij neerhalen naar de aarde? அப்ப அவர்களுக்கு அந்த இருதயத்திலே அகந்தை பெருமை வர்றதுக்கு காரணம் நாங்கள் படித்தோம், அந்த 3 பட்டணத்தில் இருந்த அந்த ஆசீர்வாதங்கள் தான் அதுக்கு காரணம். Dus voor die zegeningen dat was de reden dat die trotsheid uiteindelijk is ontstaan. மிக முக்கியமான ஒரு பாடம் இதிலே நமக்கு ஒரு எச்சரிப்பு இதில் இருக்கு. Een belangrijke les verschuilt er voor ons, een waarschuwing als het ware. அதாவது அகந்தை is die trotsheid. அதாவது நம்முடைய இருதயத்தில் அகந்தைய வா வா என்று நாங்கள் கூப்பிட மாட்டோம். Wij roepen met ons hart niet die trotsheid steeds op. யாரும் அப்படி கூப்பிட மாட்டார்கள். Niemand roept dat op. ஆனால் Maar அது ரகசியமாக உள்ளே பிரவேசிக்கிறதை நாம் அறியாமலே அது உள்ளே ரகசியமாக பிரவேசிக்கும். Maar zonder dat wij ervan bewust zijn, kan het ineens in ons opkomen. இந்த ஏசா அல்லது இந்த ஏதோ மக்களுக்கு தங்களுடைய இருப்பிடம், தங்களுடைய வசதி, தங்களுடைய பலம் இது வந்த உடனே அறியாமலே அவருடைய உள்ளத்துல அந்த எண்ணம் வந்துட்டது. Dus met die zegeningen en met dat ontvangstnemen is die trotsheid zonder dat ze het weten in hun gekomen. அதனால தான் அவங்க வாயால சொல்லவில்லை, Ze zeggen het niet verbaal, வசனம் சொல்லுது இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறவனே என்று சொல்லுகிறார்.
Want er wordt hier gezegd dat ze het zeggen met hun hart. அதுங்களா அப்ப ஆண்டவர் முகத்தையோ வாய் பேச்சோ அல்ல இருதயத்தை பார்க்கிறவர் அல்ல. Want de Heere die kijkt alleen maar naar het hart. அப்ப அவங்க சொல்ல என்னை விழத்தள்ளுகிறவன் யார் என்ற ஒரு கேள்வி. இந்த கேள்வியை பாருங்க. Dan moet je luisteren naar de vraag van wie zal mij neerhalen? அதாவது அர்த்தம் என்ன? Wat betekent dat? யார் என்னை தட்டி கேட்க போறாங்க? Van wie wilt op mijn schouder tikken en mij hierover vragen? யார் என்னை பார்த்து கேள்வி கேட்க முடியும்? Wie is in staat om een vraag te stellen aan mij? அந்த மாதிரியான ஒரு திமிரான நினைவு. En dat soort... திமிர் என்று சொன்னா பெருமையான een nogal arrogante gedachte. யார் எனக்கு முன்னுக்கு வர முடியும் என்ற மாதிரி. Van wie kan er nog mij tegenhouden? யாரால இனி என்ன தள்ள முடியும்? Wie zou mij nog kunnen afstoten? எவன் எனக்கு முன்னுக்கு என்னை சரிக்கட்ட முடியும் அல்லது என்னை குழப்ப முடியும்? அந்த மாதிரியான ஒரு நினைவு பெருமை. Wie kan mij nog in verwarring brengen? Wie kan mij op andere gedachten brengen? Wie kan mij in dit geval verhinderen? எனக்கு அருமையானவர்களே, beste mensen, இப்படிப்பட்ட நினைவு, இப்படிப்பட்ட எண்ணம் நாங்கள் கூப்பிட்டு அது உள்ளுக்கு வாரதில்லை. எங்களுடைய வாழ்க்கை வசதிகள் பெருகும் பொழுது அது தானாக உள்ளுக்குள்ள வருவது. Wij zelf vragen er niet om. Wij roepen het niet aan om die trotsheid opeens te tonen. Maar als we steeds meer zegeningen hebben in ons leven en meer als het beter gaat, dan krijg je dat automatisch in je. Maar இதை தட்டி கேட்பது யார் என்று சொன்னா, degene die dit opklopt als het ware, உபதியாவுக்கு அந்த புத்தகத்திலே அந்த ஏதோமுக்கு பரலோகம் பதில் கொடுக்குது. Geeft uiteindelijk de hemel daar antwoord op. இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறாயா, யார் தட்டி கேட்பான், யார் என்னை தொட முடியும், எவன் எனக்கு முன்னுக்கு வர முடியும் என்று நினைக்கிறாயா? ஓகே. Dus de vraag wordt nu gesteld van, dus jij dacht dat niemand jou kon tegenhouden, jij dacht dat niemand jou kon verhinderen. உண்மைதான், மனுஷரால் முடியாததுதான். Ja, dat kan. Door de mens kan dat inderdaad niet. என்னால முடியும். Maar ik zelf kan het wel. 4ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுது. Dat zegt vers 4. பாருங்க, 4ஆம் வசனத்துல, நீ கழுகை போல் உயரப் போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும், அவ்விடத்திலிருந்து உன்னை விழ தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Al verhief u zich als een arend en al bouwde u uw nest tussen de sterren, ook vandaar zou ik u neerhalen, spreekt de Heere. பாருங்க, இந்த அகந்தைக்கு முதல் நடவடிக்கை எடுத்தது ஆண்டவர்தான். Dus voor die trotsheid, de eerste die daar actie voor ondernam, was de Heere. நம்முடைய வாழ்க்கையில இந்த அகந்தை அல்லது பெருமை இருக்குமானால் முதல் நடவடிக்கை எடுக்கிறது Dus als wij trotsheid hebben, dus de eerste persoon die dan maatregelen voor dit zou nemen ஊழியக்காரன் இல்ல, is niet een bediende, உடல் ஊழியக்காரன் இல்ல, is ook geen onderbediende, சபையும் இல்ல, ook geen gemeente, உங்கள் சகோதரரும் இல்ல, சகோதரிகளும் இல்ல. Ja, geen broeders of zusters. முதல் நடவடிக்கை ஆண்டவர் தான் எடுப்பார் நமக்கு. De eerste maatregel die men treft wordt genomen door de Heere. பயங்கரமான ஒரு காரியம் மனதில் வைங்க எல்லாரும். Dat is best wel een ernstige zaak en dat moet je wel in gedachten houden. இன்றைக்கு அநேக பேர் தமக்கு அகந்தை இல்லை என்று சொல்லிக் கொள்றாங்க. Vele mensen zeggen van zichzelf van, ik ben helemaal niet arrogant. நல்ல ஆராய்ந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும்பொழுது பாருங்கள் இருதயத்தில் அகந்தை இருக்கிறதா இல்லையான்னு தெரியும். Maar wanneer de situatie verbetert en opeens het allemaal goed gaat, moet je maar eens letten of diegene nog arrogant is. ஏன் இவர்களுக்கு அகந்தை வந்தது? Hoe komt die trotsheid binnen iemand? அவர்கள் குடியிருந்த இடம் அப்படிப்பட்ட ஒரு கன்மலை, அதாவது மலைக்குள்ள இருந்தார்கள், அப்படி இருந்தார்கள். Die trotsheid is bij hun gekomen want ze zaten in zo'n type paleis, zo'n vestiging hadden zij. அதைத்தான் 3ஆம் வசனத்திலே வாசித்தீர்கள். எங்கேயாம்? கன்மலையில் வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானம். ஒன்று high place, உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார், high topல இருக்கிறாய் நீ. Dus in rotskloven in zijn hoge verblijfplaats. Dus omdat ze op een hoge positie zaten, hadden ze dat. இரண்டாவது 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். Tweede vers 6. ஏசாவினுடையவைகள் எவ்வளவாய் தேடி பார்க்கப்பட்டது, அவனுடைய அந்தரங்க பொக்கிஷங்கள் எவ்வளவாய் ஆராய்ந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. Hoe is Esau doorzocht, wat hij verborgen heeft opgespoord. அதாவது பொக்கிஷங்கள், அவ்வளவு சொத்து இருந்திருக்கு, காசு கொள்ளையடிச்ச பட்டயத்தாலே உழைத்த சம்பாதித்த பணம் பொக்கிஷம் அங்கே இருக்கு. En dus al die bezittingen die dus daar verborgen waren, zijn dus allemaal verworven door het zwaard dat Esau als het ware had.
முதலாவது என்ன? Dus wat hadden we als eerste? அவர்கள் குடியிருந்த இடம், பாதுகாப்பான இடம். Die verblijfplaats, die hoge verblijfplaats, dat was hun eerste punt van arrogantie. இரண்டாவது Een tweede punt, அவர்களுக்கு இருந்த பொக்கிஷம். het bezit dat zij hadden, al hun rijkdom. மூன்றாவது Dus derde, 7ஆம் வசனம். இங்க கவனிக்க தெரியுதா? 7ஆம் வசனம். vers 7. உன்னை எல்லை மட்டும் துரத்தி விட்டார்கள். உன்னோடு சமாதானமாய் இருந்த மனுஷர் உன்னை மோசம் போக்கி உன்னை மேற்கொண்டார்கள். உன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் உனக்கு கீழே கண்ணி வைத்தார்கள். அவனுக்கு உணர்வில்லை. பாருங்க, மூன்றாவது வாசிங்க. Tot aan de grens hebben zij u gestuurd, al uw bondgenoten. Zij met wie u in vrede leefde, hebben u bedrogen, u overwonnen. மூன்றாவது மனித பலம், மேன் பவர். தம்பி, Mankracht. Ja, maar dat staat er niet tussen, maar ja. அதாவது இந்த 7ஆம் வசனத்துல வாசிக்கன்னு சொன்னா அதுல மனுஷர்கள் உன்னோடு சமாதானமா இருந்த மனுஷர்கள் சாப்பிட்டவர்கள் இருந்தவர்கள் உனக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸ். Dus je bondgenoten, dus mankracht in dit geval, ja. உனக்கு இப்போ மூன்றாவது அவர்களுக்கு இருந்ததெல்லாம் இப்ப நெகட்டிவ் ஆயிட்டுது. ஆனா அவங்களுக்கு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தார்கள். Ze hadden goede bondgenoten in dit geval. நாலாவது 8ஆம் வசனம். 4 vers 8. அந்நாளில் அல்லவோ நான் ஏதோமிலுள்ள ஞானிகளையும் ஏசாவின் பர்வதத்திலுள்ள புத்திமான்களையும் அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே. Zal het niet op die dag zijn, spreekt de Heer, dat ik zal ombrengen de wijze uit Edom en het inzicht uit het bergland van Esau. ஞானிகளுடைய ஞானம், அதாவது அவர்களுக்கு இருந்த ஞானம் இருந்திருக்கு அவர்களுக்கு. Ze hadden nog iets, ze hadden kennis, wijsheid. அப்ப முதலாவது என்ன? Wat hadden we als eerste? அவர்கள் இருந்த குடியிருப்பு. இரண்டாவது Verblijfplaats. அந்தரங்க பொக்கிஷங்கள், Tweede, bezit. செல்வம். மூன்றாவது மேன் பவர், நண்பர்கள், உடன் மக்கள். Mankracht, bondgenoten hadden ze derde. நாலாவது Vierde. ஞானம், அவர்களுக்கு இருந்த ஞானம். Ze hadden kennis en wijsheid. உங்களுக்கு தெரியும், யோபுடைய புஸ்தகத்தில் எலிப்பாஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன், தேமானனியாக எலிப்பாஸ் வந்து பிற்றிய ஞானம் பேசுறான் அங்க இருந்து கொண்டு. We lezen in Job dat er over een zeker Elipas die uit het gebied van Teman komt, en hij is natuurlijk een enorm wijs persoon. அவனுடைய பேச்சை பார்த்தா பெருமையான பேச்சு. Als je luistert naar zijn gesprek is dat heel hoogmoedig. அந்த பெருமையான பேச்சுல யோபு சுக்குநூறாக விட்டாச்சான்னு பார்க்க. En we zien dat hoogmoedige gesprek, dat eigenlijk Job vernietigde als het ware. ஐந்தாவது 9வது வசனம். Als vijfde in vers 9. தேமானே, ஏசாவின் பர்வதத்திலுள்ள மனுஷர் யாவரும் கொலையினால் சங்கரிக்கப்படும்படி உன் பராக்கிரமசாலிகள் கலங்குவார்கள். Uw helden, Teman, zullen ontsteld zijn, zodat ieder uit het bergland van Esau wordt uitgeroeid door één slachting. உன் பராக்கிரமசாலிகள் கலங்குவார்கள். Dus uw helden zullen ontsteld zijn. பராக்கிரமசாலிகள், சோல்ஜர், உன்னுடைய பராக்கிரமசாலிகள் இருக்காங்க. Ja, de soldaten, maar in dit geval heroes. Ja, heroes. அதாவது அவர்கள்ட்ட இருந்த படைப்பலம், military power. Al het militaire kracht, militaire kracht dat ze hadden. முதலாவது அவர்களுக்கு இருந்தது தாங்கள் இருந்த பாதுகாப்பான இடம். Dus als eerste hun arrogantiepunt was hun hoge verblijfplaats. இரண்டாவது அவர்களுக்கு இருந்தது பொக்கிஷம். Tweede was hun bezit. நாலாவது அவர்களுக்கு இருந்த மனித பலம், நண்பர்கள், Moendehouden. மூன்றாவது. Ja, derde bondgenoten, zijn mankracht. நாலாவது அவர்களுக்கு இருந்த ஞானம். Vierde hun wijsheid, hun kennis. ஐந்தாவது அவர்களுக்கு இருந்த military யுத்த பலம் அவர்களுக்கு. Vijfde hun strijdkracht, dat is het beste, strijdkracht. இவைகள் அப்படியே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக, அகந்தைக்குள்ளாக கொண்டு சென்றுட்டு. En deze 5 dingen hebben hun leven als het ware veranderd in zo'n arrogant, hoogmoedig leven. நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கு, ஐஸ்வர்யம் பெருகும் போது உன் இதயத்தை அதன் மேல் வைக்காதே. Wanneer je rijkdom toeneemt, leg je hart daar dan niet op, staat in Spreuken. பாருங்க, இன்றைக்கு நீங்க குடியிருக்கிற இடம், நீங்க வாழுகிற நாடு ஒரு பாதுகாப்பான நாடு என்று நினைக்கிறீர்களா? Denkt u dat u zelf in het land waar u nu leeft, dat het een beschermend land is, een veilige plek is? ஓகே, சரி, அது இருக்கலாம். Dat kan zo zijn.
ஆனா இந்த நாடுகளையும் இந்த பலத்தையும் இந்த தேசங்களுடைய இதை நம்பி செழிப்பை நம்பி ஏமாந்து போகாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து வாழ பாருங்கள். Maar probeer niet op de bezittingen hier te vertrouwen en op al het aanbod dat je wordt gedaan door een land, maar vertrouw vooral op de Heer. இலங்கையில நடக்கிற யுத்தத்திலே அழிவிலிருந்து ஓடி தப்பி ஒரு பாதுகாப்பான ஒரு நாட்டுக்குள்ளே தேசத்துக்குள்ளே வந்து விட்டோம், இனி ஒன்றுமே நமக்கு நடக்காதென்ற எண்ணமும் பெருமையும் நமக்கு வராதபடிக்கு தாழ்மையாய் நடப்போம். Laten we bescheiden te werk gaan en niet denken van nu we uit Sri Lanka gevlucht zijn, waarin vooral heel veel oorlogen zijn en wij zijn nu hier veilig. Probeer die gedachte niet te hebben en bescheiden te zijn en niet hoogmoedig. பாருங்கள், இந்த கொரோனாவை நீங்க உதாரணமா எடுத்து பார்க்கலாம். Neem als voorbeeld het corona. இன்றைக்கு நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன், அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு கூட கொரோனா வந்திருக்கு. We hebben vandaag gehoord dat president Trump zelfs corona heeft. அவங்கள்ட்ட இல்லாத ராணுவ படையா பலமா? Heeft hij dan geen een heel leger staan qua bescherming? அவர்களுக்கு இல்லாத டாக்டரா? அந்த அவங்களோட ஒயிட் ஹவுஸ்லே ஹாஸ்பிட்டலே இருக்கும் டாக்டர்ஸே இருப்பார்கள். Er zullen vast wel artsen zijn in het Witte Huis. இது எல்லா பாதுகாப்பு இருந்தாலும் இந்த பார்த்தீர்களா இந்த மாதிரி அது மீறி போய் அவர்களுக்கு வந்திருப்பென்றால் நாங்கள் யோசிக்க வேண்டிய காரியம். Als dat zelfs wordt getrotseerd en dat zelfs hen het overkomt, moeten wij zelf bij ons nadenken van kan het ons niet overkomen. எனவே தான் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். Het zou in tegenstelling van dat we op mensen vertrouwen, zou het vertrouwen op God het beste zijn. இந்த ஏதோம் செய்த தவறு என்ன, தமக்கு கிடைத்த இவ்வளவு காரியத்தையும் நினைத்து அவர்கள் அகந்தை கொண்டார்கள், பெருமை கொண்டார்கள், இனி தங்களை ஒன்றுமே யாரும் செய்ய முடியாது என்ற நினைப்பு வந்துவிட்டது. Dus de grootste fout die Edom heeft gemaakt is dat ze op het moment dat ze die zegeningen hebben ontvangen, dat ze zichzelf gingen omhoog zetten, hoogmoedig werden en dat niemand hen wat kon maken. அதுதான் ஆண்டவர் சொன்ன, மனுஷன் ஒன்றும் செய்ய முடியாது, உண்மைதான், நான் பார் உனக்கு முடிவு கட்டுறேன். Dus de mens kan jou inderdaad niks aanrichten, maar ik zou jou eens laten zien wat ik in staat ben. அப்ப தேவன் கொடுத்த, ஆண்டவர் கொடுத்த இடம், ஆண்டவர் கொடுத்த சொத்து, ஆண்டவர் கொடுத்த அறிவு, கடவுள் கொடுத்த இருந்து சொன்னால் அதனாலே தேவனை மகிமைப்படுத்த பாருங்கள். Dus met de kennis die jou is gegeven, met de goede verblijfplaats die jou is gegeven, met de kracht die jou is gegeven, probeer dat dan ook te benuttigen voor de Here. ஒரு காலத்துல ஓலை குடிசையிலே வாழ்ந்திருக்கலாம் நீங்கள். ஓலை குடிசைன்னு சொன்னா ஹட்ல Je வாழ்ந்திருக்கலாம். kunt ooit in een hut hebben geleefd. இப்ப ஒரு கட்டிடமான ஒரு கட்டிடத்தில் வாழ்ந்து கொண்டு இரும்பு கேட் டபுள் பூட்டு நீ பூட்டி வச்சிருக்கலாம். En je kunt nu een heel huis hebben met omringd door een hek, een dubbel hek van ijzer. பேங்க்ல காசு பணம் நிறைய இருக்கலாம், சேர்த்து வைத்திருக்கலாம். Jouw bankrekening kan wellicht heel hoog zijn. ஆரோக்கிய பலமும் சொந்தக்காரர் அவர் இவர் அந்த ஊர் இந்த ஊர் பலமும் இருக்கலாம். Je kunt veel gezondheid hebben, je kunt vele vrienden om je heen hebben. ஆனால் இதையெல்லாம் பார்த்து அறியாமலே அகந்தை நம்முடைய உள்ளத்திலே ஊடுருவக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை வரும். Maar er zijn mogelijkheden dat die trotsheid in ons komt, zonder dat we erom vragen. சிந்திச்சு பாருங்க, அப்படி நீங்க முந்தி இருந்த வாழ்க்கைக்கும் இப்ப இருக்கிற வாழ்க்கைக்கும், முந்தி பேசின பேச்சுக்கும் இப்ப பேசுற பேச்சுக்கும் முந்தின நடக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்க. Probeer eens te vergelijken met wat je vroeger zei en hoe je nu spreekt. Wat je vroeger qua woorden uitwisselde en wat voor woorden je nu gebruikt. நீங்களே உங்களை நிதானித்துக் கொள்ளுங்க. Oordeel over jezelf. அகந்தை வந்தா என்ன நடக்கும், என்ன செய்யும்? இந்த அகந்த பெருமை ஒரு காரியத்தை செய்யும். Als trotsheid iemand treft, wat gebeurt er dan? அது என்ன செய்ய தெரியும்? தெரியும் என்ன செய்யும் என்று? Weten jullie wat er dan gebeurt? அடையாளம் காண்றது. Wat zijn daarvan de kenmerken? அது தந்தவரை மறக்கச் செய்யும். Het zal degene die het hen hebben gegeven, zal het vergeten. அது கடவுளுக்கு நன்றி செலுத்துவது, கடவுளை நினைத்து துதிப்பது, அவருக்கு பிரியம் நடப்பது, அதெல்லாம் தந்தவரை மறக்கச் செய்யும். Het zal doen vergeten namelijk wat God jou gegeven heeft, aan wie je het te danken hebt, dat zal het allemaal vergeten. அவரே மறக்கச் செய்யும் என்றால் யார் மூலமாக நன்மை கிடைத்ததோ அவர்களை மறக்கச் செய்யும். En door wie je dat goeds hebt getroffen, dat zal het ook doen vergeten. வந்துட்டு இனி என்ன உன்னி தேவையில்லை, நான் என்னுடைய பாட்டில் இருப்பேன் என்று அவர்கள் செய்த உதவிகள், நன்மைகள், கடவுளுடைய நன்மை எல்லாம் மறந்து போயிடுவார். Dus ze zullen alles vergeten van ik heb jou nu niet meer nodig, wat heb je hier eigenlijk te zoeken? Zo'n gedachte zul je krijgen. இப்படிப்பட்ட நிலைமை வரும் என்றால் டேஞ்சர், ஆபத்து. En als je zo'n gedachte krijgt, dat is best gevaarlijk. இரண்டாவது இவர்கள் இருந்தது என்னன்னு சொன்னா பாருங்க, இந்த அகந்தை வந்தால் என்ன செய்யும்? Wat doet die trotsheid precies? இப்ப இவர்கள் எங்க குடியிருக்கிறார்கள்? Waar zitten zij op dit moment? மேல இருக்கிறார்கள். Zitten boven. மேல இருந்து
கீழே பார்த்தா எப்படி இருக்கும்? Hoe is het om vanaf boven naar beneden te kijken? மக்கள் எப்படி தெரியும்? மக்கள் எல்லாம் Hoe worden de mensen dan gezien? மற்றாக்களை அற்பமாய் பார்க்கிறவன். Men onderschat dan mensen. பெருமை வந்ததுன்னு சொன்னா நான் மேல இருக்கிற என்ன மாதிரி நீ என்னோட வந்து பேசவும் உட்காரவும் என்ற மாதிரி பார்வை வரும். Er zal een soort blik komen van, ga jij nu met mij een gesprek voeren? Hoogmoedigheid. அதாவது மற்றவர்களை அவமதிக்க சொல்லும். அவமதிக்கிறது. Om mensen dus te disrespecteren. Ja, அதாவது அவர்களை மதிக்காதபடிக்கு ஒரு அற்பமாய் பார்க்க செய்யும். அதுதான் இந்த அகந்தையின் ஒரு குணம். Dus dat is een van de kenmerken van die trotsheid. முதலாவது என்ன செய்யும்? Wat doet het als eerst? எல்லாரும் சொல்லுங்க. தந்தவரை மறக்க செய்யும், நன்மை செய்தவர்களை மறக்க செய்யும். அதோட சேர்த்து வருது. Dus als eerste is het zeg maar dat degene die het jou gegeven heeft, dat doet die trotsheid vergeten. இரண்டாவது மற்றவர்களை ஒரு அற்பமாய் பார்க்க தோன்றும். மேல வந்துட்டாங்க, ஒரு அற்பமாய் பார்க்க தோன்றும். Wat doet het ook? Het doet andere mensen onderschatten. Je onderschat andere mensen. மூன்றாவது அகந்தை வந்தால் என்ன செய்யும் என்றால், derde, als die trotsheid ontstaat, wat gebeurt er dan? சவால் விடும். சேலஞ்ச் பண்ணும். Het zal uitdagen. அதில் எப்படி சேலஞ்ச்? அதான் சொல்ல, என்ன விழு தள்ளுவன் யார் இருக்கிற எனக்கு ஈக்குவலா என்ற மாதிரி பேச்சு வரும். Want hier krijg je een gesprek van wie wilt mij neerhalen, van kom maar op. யார் அவன் எனக்கு என்னோட போட்டியிடுறவன் யாரு என்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். இவராண்டு wie wil met mij dit duel aangaan? அந்த மாதிரியான பேச்சு வரும். யார் அவன், யார் அந்த இது எல்லாம், அந்த மாதிரியான பேச்சுகள் சில பேரை நீங்க கேட்கலாம், அப்படி கதைப்பார்கள். Dit soort gesprekken krijg je dan van wie is hij om dat tegen mij te zeggen. Dat kan ook bij jou ontstaan. ஆண்டவர் இந்த அகந்தை உள்ளவர்களை, பெருமை பிடித்தவர்களை, இந்த அகந்தை உள்ள பாவத்தை தண்டித்தது போல எந்த பாவத்தையும் தண்டிச்சதில்லை. Er is geen enkel ander die hij zo hard heeft gestraft dan degene die door deze trotsheid zichzelf omhoog heeft. ஆண்டவருக்கு பட்டு கோபத்தையும் பட்டு சிங்காசனத்தை விட்டு எழுப்பி வந்துருவார், அதாவது இந்த அகந்தை உள்ளவர்களை சந்திக்கிறதுக்காக. Om die mensen die met die trotsheid te zitten, is hij zelfs bereid om zijn troon te verlaten. Zo woest maak je hem. அதைத்தான் வேதம் எச்சரிக்கிறது. En daarvoor waarschuwt het woord ook. பவுலடிகள் தீமோத்தேயுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். 1 தீமோத்தேயு 3:6 in 1 Timotheus 3 vers 6. 3:6 1 தீமோத்தேயு 3:6 பாருங்கள், யாரை அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீசனாய் இருக்க கூடாது. ஒருவனை தெரிவு செய்யறா கவனமா இருக்க வேண்டும். Hij mag geen pas bekeerde zijn, opdat hij niet verwaand wordt en daardoor onder het oordeel van de duivel valt. அதாவது யார் மீதும் சீக்கிரமா போய் கைய வைக்காத. Dus leg niet meteen op iemand je hand. அதாவது ஊழியங்கள்ல தெரிவு செய்யறது கொஞ்சம் கவனமா இரு. Dus met het aanstellen voor iemand voor bediening moet je even voorzichtig zijn. அவன் என்ன செய்வானா, இருமாப்படைந்து பாத்தி அகந்தை அடைஞ்சு தான் ஒரு சம்பொடி, தான் முக்கியமானவன் என்ற நினைப்பு அவனுக்கு வந்துரும். Want hij kan vrij snel een gedachte krijgen dat hij iemand is, dat hij een somebody is. எனவே இந்த இருமாப்பும் அகந்தையும் அது யாருடைய குணம் என்றால் பிசாசு அடைந்த ஆக்கினைக்குள்ளே விழாதபடிக்கு நூதன சீசனா இருக்கப்படாது, ஃபெனாட்டிக்கா அவன் இருக்கக்கூடாது. Dus je mag niet fanatiek zijn met die pas bekeerde, want die kenmerken vallen dan onder de duivel. அது என்ன இருமாப்பு அகந்தை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? En die trotsheid en wat is? அகந்தை, pride. Ja, de rendoude. என்னது? இருமாப்பற்ற ஒன்றுதான், சேம். Oh ja, sorry. Dus die trotsheid, dat is iets duivels. அதாவது என்ன அர்த்தம் என்று சொன்னா, அது அதாவது நான் என்ற நினைப்பு வரும். Want de gedachte is dan ik. நான் இல்லாட்டி அங்க ஒன்றும் இருக்கக்கூடாது. Zonder mij is daar niets. நான் இல்லாட்டி அங்க ஒன்றுமே இருந்தா அது பெரிய பிரச்சனை என்ன மாதிரி வரும். Als ik er niet ben, dan zullen er problemen uitbreken. பாருங்க, இதைத்தான் ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல இந்த பிசாசு விழுந்த ஆக்கினையை அப்படியே அதை வாசிக்கலாம். பாருங்கள், ஏசாயா 14, 12, 13, 14 வாசிக்கும் பொழுது பரலோகத்திலே முதல் பாவம் என்ன பாவம் என்றால் இந்த பாவம் தான். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, அதாவது லுசிஃபரா, விடிவெள்ளி என்று சொன்னால் லுசிஃபர், அதிகாலையின் மகனாகிய லுசிஃபரே, விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே.
பாருங்க, நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் ஏறுவேன். 1, 2 தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை, 3வது என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். அடுத்தது, வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. பாத்தீங்களா? வாசிங்க. Hoe bent u uit de hemel gevallen, morgenster, zoon van de dageraad? U ligt geveld op de aarde, overwinnaar over de heidenvolken. En u zei in uw hart, ik zal opstijgen naar de hemel, tot boven Gods sterren zal ik mijn troon verheffen. Ik zal zetelen op de berg van de ontmoeting aan de noordzijde. Ik zal opstijgen boven de wolkenhoogten, ik zal mij gelijkstellen met de Allerhoogste. பாருங்க, அதாவது இந்த இடத்துல 7 முறை நான், அதாவது இருப்பேன், உயர்த்துவேன், ஒப்பாவேன் என்று சொல்லி அந்த நான் என்ற பெருமை இந்த 7 முறை சாத்தான் பரலோகத்தை சொல்லிக் கொண்டான். Je ziet hier elkaar opgeteld 7 keer dat de duivel hier zegt van ik zal dit eens even doen. Ik zal naar de hemel opstijgen. Ik zal naar de sterren gaan. 7 முறை. அப்ப நான் அந்த நான் என்ற அகந்தையை கர்த்தர் கடைசி மட்டும் விட்டு வைக்க மாட்டார். En die trotsheid omtrent ik, dat zal de Heer, daar laat de Heer het niet bij. பரலோகத்திலிருந்து கேட்டவர் முதலாவது பரலோகத்திலே ஏற்பட்ட ஒரு பெரிய பாவம் இந்த அகந்தை தான். Dus de eerste zonde die in de hemel eigenlijk als het ware was gepleegd, was dus die trotsheid. ஏதேன் தோட்டத்திலேயும் முதல் மனுஷரிடத்திலே வந்ததும் இந்த பெருமையான பாவம் தான். De trotsheid was ook de fout die als eerste werd gemaakt in de tuin van Eden. ஆண்டவர் எப்படி இந்த பெருமையான பாவங்களை தண்டித்தார்னு சில உதாரணங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன், குறிச்சு கொள்ளுங்க. Ik geef wat voorbeelden van hoe de Heere de mensen heeft bestraft die hoogmoedig werden. உசியா ராஜான்ற ஒரு ராஜா இருந்தா இஸ்ரவேல்ல. Er was een koning Uzia in Israël. 2 நாளாகமம் 26:16 நீங்க வாசிக்கலாம். 2 நாளாகமம் 26:16 80 ஆசாரியர்கள் தடுத்தார்கள். உசியா ராஜா, நீங்க தூபம் காட்டக்கூடாது, அது உங்களுக்கு அடுத்தது அல்ல, ஆசாரியர்கள் நாங்க தான் அதை செய்ய வேண்டும், மோசே கட்டளையிட்டு இருக்கிறார் என்றெல்லாம் தடுத்த பொழுது இவன் கேட்கவில்லை. Dus de priesters die hadden deze koning Uzia verhinderd om een bepaalde handeling niet te gaan doen. Want dat mocht volgens Mozes, was het opgelegd dat priesters dat alleen mochten doen. Maar die Uzia, koning Uzia, die luisterde daar niet naar. 16ஆம் வசனம் 2 நாளாகவும் 26:16 பாருங்கள். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். அடுத்தது, ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியனுக்கே அடுக்கும், பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போவும், மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். லேசர். Maar toen hij sterk geworden was, werd zijn hart hoogmoedig tot zijn eigen verderf. Hij werd ontrouw aan de Heere zijn God. Hij ging namelijk de tempel van de Heere binnen om reukwerk in rook te laten opgaan op het reukofferaltaar. Maar de priester Azaria ging hem achterna en met hem de priesters van de Heere, 80 dappere mannen. Zij gingen voor koning Uzia staan en zeiden tegen hem, u komt het niet toe, Uzia, om voor de Heere reukwerk in rook te laten opgaan, maar het is aan de priesters, de nakomelingen van Aaron, die geheiligd zijn om reukwerk in rook te laten opgaan. Ga het heiligdom uit, want u bent ontrouw geweest en het zal voor u niet tot eer zijn van de Heere God. பாருங்க, அப்ப இதுல சொன்ன பொழுது உசியா ராஜா சொல்லிட்டான், அதெல்லாம் தெரியல, நான் தூபம் காட்டுவேன் என்று துணிகரமாய் கொண்டு போனார். பரலோகத்திலிருந்து ஆண்டவர் பதில் கொடுத்தார். Dus die priesters waarschuwen hem van, je kunt dat reukwerk daar niet zomaar offeren. En die Uzia zei van, nee, hoezo niet? En die deed het gewoon. En vanuit de hemel kwam een antwoord. 80 பேர் தடுத்தார்கள், முடியாதுதான். 80 man die willen hem verhinderen, van het kan gewoon niet. யார் என்னை தடுப்பான்? தள்ளண்டார் முன்னுக்கு போனார் ராஜா. Voor hem is de vraag van, wie wilt mij verhinderen? Ga opzij.
பரலோகத்திலிருந்து பதில் கொடுக்கப்பட்டுச்சு. Vanuit de hemel werd een antwoord gegeven. அவனுடைய நெற்றியில குஷ்டரோகம். Hij werd melaats. உடனே அவனை வெளியே கொண்டு போகணும். En hij werd onmiddellijk buiten geplaatst. உடனே அவனை கொண்டு போய் நெற்றியில குஷ்டரோகம். ஆண்டவர் பதில் கொடுத்தார். யாரை பார்த்து இந்த அகந்தை, யாருக்கு முன்னுக்கு இந்த அகந்தை காட்டுகிறாய்? Dus de Heer gaf een antwoord van, naar wie is die arrogantie gericht? Naar wie is die hoogmoedigheid? அடுத்த இன்னொரு மனுஷனை பார்க்கிறோம். Laten we naar nog een persoon gaan. இதெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். யாரு? தானியேல் புத்தகத்திலே வாசிக்கிறோம். நேபுகாத்நேச்சார் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல. In Daniel lezen we over koning Nebukadnezar. அந்த 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல அவன் என்ன சொல்லி கொண்டாட்டு பாருங்க. நேபுகாத்நேச்சார் In 4 vers 30, wat zegt Nebukadnezar daar? தானியேல் 4:30. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். யாரு? நேபுகாத்நேச்சார் சொன்னான். பாபிலோனை கட்டி போட்டு, இது என் வல்லமையினால, என்னுடைய பவரால, பராக்கிரமத்தினால, என்னுடைய மகிமைக்காக நான் கட்டின அரண்மனை என்று. அப்படியாய் அவர் கடவுளை மறந்து, தந்தவரை மறந்து தன்னை மகிமைப்படுத்தினார். நடந்தது என்ன? நடந்தது என்ன? புல்லு திண்டது. மாட்டோடு மாட்டா சேர்ந்து புல்லு திண்டார். சொல்லுங்க பாஸ். Ja, lees maar. Koning nam het woord en zei: Is dit niet het grote Babel dat ik als een huis voor het koninkrijk gebouwd heb, door mijn sterke macht en ter ere van mijn majesteit? Dus wat je hier ziet is dat koning Nebukadnezar zijn Babylon zo erg zat te verheffen, zo hoogmoedig werd, dat hij uiteindelijk buiten het paleis belandt en gras zit te eten. இதெல்லாம் நாங்க படிச்சிருக்கிறோம். தானியேல் புத்தகத்துல படிச்சோம். இவர் அந்த 4ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய சாட்சி எழுதினார். சாட்சி. In hoofdstuk 4 daar schrijft hij zijn eigen getuigenis. நான் இப்படி சொல்ல போய் நான் 7 காலங்கள் அளவும் நான் புல்லு திண்டு, பிறகு நான் ஆண்டவர்கிட்ட தன்னை தாழ்த்தின பொழுது திரும்பவும் எனக்கு இந்த ராஜ்ய பதவி கொடுத்தார் என்று சொல்லுகிறார். 7 periodes lang heb ik in het gras gezeten en heb ik gras moeten eten. En omdat ik me op een gegeven moment neerdaalde voor de Here, heeft de Here mij weer die hoge positie gegeven in het paleis. அவர்தான் எல்லாரையும் ஆளுகிறவர், ஆளுகை அவருடையதுதான் என்பதை எல்லாம் குறித்து பிறகு மனம் திரும்பி சாட்சி. அதுதான் 4ஆம் அதிகாரம் தானியேல். Hij regeert over alle mensen en dat is de getuigenis die hij aan Daniel geeft. அவர் எவ்வளவு பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறார் என்பதற்கு சாட்சியாக அவர் எழுதினார். யாரு? நேபுகாத்நேச்சார். Nebukadnezar schreef het ook op van hoe erg wel niet de Heere tegen hoogmoedigen is. அவருடைய வழியில வந்த பேரப்புள்ள பெல்ஷாத்சார் அவன் என்ன செய்தான்? Zijn kleinzoon Belshazzar, wat deed hij? தேவாலயத்திலிருந்து தன்னுடைய தாத்தா பாட்டன் கொண்டு வந்த தேவாலயத்தினுடைய பாத்திரங்கள்ல தானும் மதுவை குடித்து வைப்பாட்டிகள் மறுமனையாட்டிகளோடு சேர்த்து அவன் குடிச்சான்னு வாசிக்கிறோம். Lezen we dat hij met de bekers die uit de tempel komen, die zijn opa ooit daar heeft veroverd, dat hij die bekers gebruikt om daar giet hij wijn in en daar drinkt hij met al zijn mensen omheen, met al die bijvrouwen erbij. அந்த குடிச்சது மட்டுமல்ல, அந்த பாத்திரங்களை குடித்தது மட்டுமல்ல, தன்னுடைய தேவர்களையும் புகழ்ந்தான் என்று வாசிக்கிறோம். Maar we lezen niet alleen dat hij zat te drinken, maar dat hij ook al die afgodsbeelden zat te dienen. அகந்தையா, திமிர். Laat de Heer dan het hierbij met die arrogantie? ஆண்டவருடைய தேவாலய பாத்திரங்கள்ல நீ குடிச்சது மட்டுமல்ல, உன்னுடைய வைப்பாட்டிகளுக்கு குடிச்சு நீ பற்றாக்குறைக்கு உன்னுடைய தேவர்களை புகழுகிறாயா, பெருமை பேசுறாயா? Zit jij hier arrogant te doen met niet alleen mijn bekers die uit de tempel komen, maar ook met jouw bijvrouwen? Zit jij ook met die afgodsbeelden zo te doen? உடனே ஒரு சிவத்தில் ஒரு விரல் வந்து எழுதியது, கை வந்து எழுதியது, மெனே மெனே தெக்கேல் உபாசின். En meteen kwam er een vinger die schreef Mene Mene Tekel Ubarsin. ராஜ்யம் பிளவுபட்டது, அளக்கப்பட்டது, முடிவுகள் வந்தது. Dat er een grens is gekomen aan dit koninkrijk en dat er nu een beslissing wordt genomen. திரும்ப சொல்ற, அகந்தை இருக்கிற இடத்துல கடவுளே இறங்கி வருவார். Dus waar trotsheid is, daar komt de Heere zelf op af.
சிங்காசனத்தை விட்டு இறங்கி வரக்கூடிய ஒரு காரியம் யாருக்காவது எங்கேயாவது அகந்தை, ஒரு அரசாங்கமா இருக்கலாம், ஒரு வீடா இருக்கலாம், ஒரு தனிப்பட்ட மனிதனா இருக்கலாம், அகந்தையோடு இருக்குமானால் இறங்கி வருவார். Om zelfs zijn troon te kunnen verlaten, maakt niet uit of het een huis is of een land is of een wat dan ook, hij is daarvoor bereid. பாபேல் கோபுரம் கட்டினார்கள். எப்படி பாபேல் கோபுரம் கட்டினார்கள்? என்ன சொல்லி கட்டினார்கள்? Ze wilden de toren zo'n toren in Babel maken. நமக்கு பேர் உண்டாக நாங்கள் சிதறி போகாமல் நமக்கு பேர் உண்டாக கோபுரம் கட்டுவோம் என்று தான் கட்டினாங்க. Dat wij een echte titel krijgen en dat wij nooit vergaan, dat is waarvoor zij die toren bouwden. கர்த்தர் இறங்கி வந்தார் பார்க்கிறதுக்கு என்ன நடக்குது. En de Heer daalde af om te kijken van wat gebeurt hier allemaal. பாசைகளை தாறுமாறாக்கி விட்டாங்க, அந்நிய பாஷையை பேசிக்கொண்டு போனாங்க எல்லாரும். En hij veranderde de talen en niemand kon elkaar meer verstaan. ஒருவனுக்கு விளங்கில போயிட்டாங்க அப்படியே. Niemand kon elkaar begrijpen, dus ze verlieten hun plek. பாத்தீங்களா, அகந்தை என்பது, பெருமை என்பதை குறித்து ஆண்டவர் எவ்வளவு மிக கவனமாகவும் எரிச்சல் அடைகிற ஆண்டவருமா இருக்கிறார். Kijk hoe voorzichtig de Heer wel niet is met trotsheid en hoe geïrriteerd hij wel niet raakt als er trotsheid is. யாக்கோபும் பேதுரும் தங்களுடைய நிருபத்தில் என்ன எழுதியிருக்கிறார்கள்? Wat hebben Jacobus en Petrus in hun brieven geschreven? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று. Dat zij die hoogmoedig zijn, dat tegen die mensen de Heer tegen is. அதே சமயம் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். En dat hij genade levert aan degenen die bescheiden zijn. எனவேதான் மக்களே, நீங்க உங்களுக்கு கிடைத்த பொருள் உங்களுக்கு பிள்ளை செல்வமா இருக்கலாம், அவங்க நல்ல நிலைமையில இருக்கலாம், சொத்து பத்து இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், செழிப்பு இருக்கலாம். Je kunt je bezittingen hebben, je kunt kinderen hebben die het goed hebben, je kunt rijkdom hebben. வாகனம் இருக்கலாம், பேங்க்ல காசு எல்லாம் இருக்கலாம், அதை தந்தவரை மகிமைப்படுத்துங்க. Je kunt een auto hebben, je kunt geld op je bank hebben, maar vergeet niet degene die het jou allemaal gegeven heeft om die te verheerlijken. இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை குறித்தே, சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். Sommigen die zijn trots over hun paarden en hun strijdwagens, maar wij zijn er trots op dat de Heer over onze Jezus die aan het kruis gestorven is. அந்த அகந்தை என்பது படிப்படியாக அது ஊடுருவி நம்முடைய உள்ளத்தில் ஏறி வந்து கடவுளை மறக்கச் செய்து, நன்மை தந்தரை மறக்க செய்து, இருமப்பா சவால் விட்டு அற்பமாய் பார்க்க செய்யும். Dus wat doet die arrogantie? Stapsgewijs doet het degene die het jou gegeven heeft, doet het vergeten en het daagt uiteindelijk anderen uit. இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையை விட உதாரணமா பார்ப்போம். Laten we nog een voorbeeld nemen van iemand anders. தாவீது. தாவீது ஒரு பெரிய ஒரு பாவத்தை செய்தார். David die heeft een vrij grote fout gemaakt. என்ன பாவம் செய்தார்? Wat voor fout had hij gemaakt? என்ன பாவம் செய்தார்? உரியாவின் மனைவியை அபகரித்து கொண்டார். Heeft de vrouw van Uria ingepikt. அது மட்டுமல்ல, அவர் விபச்சாரம் செய்தது மட்டுமல்ல, உரியாவை போர்க்களத்தில் அனுப்பி கொலையும் செய்து விட்டார். Heeft niet alleen de vrouw dus afgepakt van iemand, maar heeft Uria expres op de voorste linie gezet, zodat Uria om zou komen bij de strijd. ஒரு வருஷம் ஆண்டவர் டைம் கொடுத்தார், மனம் திரும்பி இந்த பாவத்தை குறித்து மனம் திரும்புகிறானான்னு பார்த்தார். En de Heere gaf hem 1 jaar de tijd om zijn zonde te herzien. Maar அவர் அதை குறித்து எண்ணம் இல்லாமல் இருந்த பொழுது தீர்க்கதரிசி வந்து எச்சரிக்கிறார். Omdat hij daar geen enkele zorg bij had, stuurde de Heere een profeet op hem af. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து கதையை சொல்லி எச்சரிப்பு கொடுக்கிறார். Nathan de profeet die vertelt hem een anekdote en zegt hem vervolgens de profetie. அப்பா அவர் சொன்ன வார்த்தை என்ன? Wat waren de woorden die hij vervolgens zei? 2 சாமுவேல் 12:13 வாசிச்சு பாருங்க. அந்த நேரம் தீர்க்கதரிசி ஆண்டவருடைய எச்சரிப்பை சொன்ன உடனே அந்த நேரம் தாவீது சொன்ன வார்த்தை என்ன? 2 சாமுவேல் 12:13. 2 Samuel 12 vers 13. 2 சாமுவேல் 12. அப்பொழுது அதிகப்படிக்கல வாசிங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்கச் செய்தார். Toen zei David tegen Nathan, ik heb gezondigd tegen de Heere. En Nathan zei tegen David, de Heer heeft ook uw zonde weggenomen. U zult niet sterven. பாருங்க, இந்த பாவம் செய்த உடனே, உணர்த்தப்பட்ட உடனே அவர் உடனே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார். சரி, ஆண்டவரை சாகாதபடிக்கு பாவத்தை மன்னித்தார். நான் பாவம் செய்தேன் சொல்லிட்டார். Dus meteen zegt hij van, ik heb gezondigd. En Nathan zegt dan natuurlijk daarop van, dat de Heer zijn zonde heeft weggenomen, dat hij hier niet aan zal sterven. இரண்டாவது பாவம் செய்தார் இன்னொருக்கா. Maar heeft ook voor een tweede maal een fout gemaakt. பாருங்கள், 1 நாளாகமம் 21:8.
இந்த பாவம் செய்த உடனே அதுக்கு என்ன சொன்னாருன்னு பாருங்க. 1 நாளாகமம் 21 அதிகாரம் 8 வசனம். 1 நாளாகமம் 21:8. In Chronicle chapter 21 verse 8. தாவீது தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன். இப்போதும் உம்முடைய அடியேனின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், வெகு புத்தீனமாய் செய்தேன் என்றான். Toen zei David tegen God, ik heb zwaar gezondigd omdat ik deze zaak gedaan heb. Maar nu neem de ongerechtigheid van uw dienaar toch weg, want ik heb heel dwaas gehandeld. பாருங்க, இப்போ ஒரு பாவத்துல விழுந்தார். Nu is David in een bepaalde zonde gevallen. அதுவும் தீர்க்கதரிசி எச்சரித்த உடனே, En op het moment dat een profeet hem daarmee confronteert, நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன், இப்போதும் உம்முடைய அடியேனின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், வெகு புத்தியினமாய் செய்தேன் என்றான். hij zegt dan, ik heb zwaar gezondigd omdat ik deze zaak gedaan heb. Maar nu neem de ongerechtigheid van uw dienaar toch weg, want ik heb heel dwaas gehandeld. இப்ப கேள்வி வருது உங்களுக்கு. Nu komt er een vraag op. அந்த பாவம் செய்யும் பொழுது, முதல் பாவம் செய்த பொழுதுக்கும் இப்பொழுது செய்த பொழுதும் என்ன வித்தியாசம்? De zonde die we net hadden besproken en de zonde die we nu lezen, wat is het verschil tussen die twee? முதல் பாவம் செய்த பொழுதும் இப்ப பாவம் செய்த பொழுதும் வித்தியாசம். De eerste zonde en die tweede zonde, wat is het verschil daarin? என்ன வித்தியாசம் சொல்லுங்க. இல்ல, இவருடைய அறிக்கையை பாருங்க. Kijk naar zijn zondebetuiging, dat hij het toekent. இவற்றை அறிக்கையை பாருங்க. அங்க நான் பாவம் செய்தேன், அங்கேயும் பாவம் செய்தேன், இங்கேயும் பாவம் செய்தேன். ஆனால் இங்கே ஒரு சொல்லு போட்டிருக்கு இங்கிலீஷ் பைபிள்ல, அதாவது பெரிய பாவம் செய்தேன் என்று. மிகவும் பாவம் செய்தேன், பெரிய பாவம் செய்தேன். Hier staat heel duidelijk, ik heb zwaar gezondigd. அதுல போட்டிருக்கு, அப்படியே போட்டு. Ja, zwaar. அதுல சொல்ல இல்ல, விபச்சாரம் செய்து கொலை செய்ததுக்கு அப்படி சொல்ல இல்ல, அங்க பாவம் செய்தேன். இந்த பாவத்தை மட்டும்தான் நான் மிகவும் பெரிய பாவம் செய்தேன் என்று. Dus de vorige zonde zegt hij van, ik heb gezondigd tegen de Heer, maar hier benadrukt hij echt dat hij zwaar gezondigd heeft, een grote fout heeft gemaakt. I have sinned greatly, greatly. Zeg maar, ik heb zo hard gezondigd. காரணம், Reden முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. staat in het eerste vers. இந்த அதிகாரத்தின் முதல் வசனம் அதுதான். பாருங்க என்ன வசனம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுறதுக்கு தாவீதை ஏவி விட்டான். சாத்தான்ட பாவம். Toen stond de Satan op tegen Israël en hij zette David ertoe aan om Israël te tellen. Dus dit is een zonde die door de duivel echt is ingezet. சாத்தானுடைய பாவம். Dus de zonde van de duivel. அது முதல் செய்தது விபச்சாரம் கொலையும். Dus die eerste zonde, dus die overspel en moord. அதான் யாக்கோபு சொல்லுகிறார், அவன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். Dus dat iemand door zijn eigen verlangens, als het ware, zijn eigen lust verstrikt raakt en daarin ten onder gaat. மற்ற பாவமெல்லாம் சோதிக்கப்பட்டு சிக்குண்டு விபச்சாரம் அதெல்லாம் அந்த இச்சையில சிக்குண்டு இழுபட்டு போய் விழுந்து போறான். ஆனா இது அப்படி இல்லை, இந்த பெருமை சாத்தாண்ட தூண்டுது. Dit is dus dat het eerste is iets menselijk, zou je kunnen zeggen. Het is lust, je raakt erin verstrikt en komt ten onder. Maar dit is echt trotsheid dat door de duivel echt in je is gebracht. யாரை கேட்டோன்னா தாவீது செய்த பாவம், அப்ப நான் அவன் விபச்சாரம் உரியாட மனைவி எடுத்து உரியா கொலை செய்த பாட்டு பாவம் என்று அப்படித்தான் நியாயம் தீர்ப்பார்கள். Men oordeelt er juist eerder op van wie is David? Ja, David is diegene die overspel heeft gepleegd die ontucht heeft gepleegd met de vrouw van Uria. ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார். இந்த சாத்தாண்ட சொல்ல கேட்டு சாத்தாண்டை விட்ட பெருமை பிடிச்சி செய்தாய் எண்ண தொடங்கி விட்டார் தன்னுடைய போர் வீரர்களை வைத்து. Maar God oordeelt eerder op het moment dat David zich laat stimuleren door de Satan om die zonde te plegen, om opeens al zijn manschappen te tellen. தாவீதை கேட்டா எந்த பாவம், இந்த ரெண்டு பாவத்துல எது பெரிய பாவம் என்று கேட்டா என்ன சொல்லியிருப்பார்? Dus als je aan David zou vragen van welke zonde van deze twee welke het ergste is, சாத்தான் தூண்டி நான் பெருமையாக நான் ஜனத்தை தொகையிட்டதுதான் பெரிய பாவம். Dat ik mijn mensen uiteindelijk heb verloren omdat ik zoveel mensen heb verloren door de trotsheid die me door de duivel is ingebracht. பாத்தீங்களா, ஆண்டவருக்கு மிக மிக
பிடிக்காத ஒரு காரியம் பெருமை தான். Dus als er iets is waar de Heer niet tegen kan, dan is dat hoogmoedigheid, trots. மற்ற பாவமெல்லாம் அவன் இழுப்பட்டு விழுந்து போகிறான் என்பதை அதுக்காக தான் சரி இப்படி நான் சொல்ல வரையில பாவம் தான். ஆனால் இந்த பெருமையை நான் சுட்டி காட்டுற இந்த மாதிரி நான் பெரிய பாவம் செய்தேன் என்று சொல்வதற்கு காரணம் that's the pride. De zonde is zonde, dat blijft duidelijk. Maar qua trotsheid, dat is zodanig erg dat de Heer zelfs daarvoor bereid is om zijn positie te verlaten. எனவே தான் இந்த ஏதோமுடைய உள்ளத்தில் இருந்தது, மக்கள்கிட்ட இருந்தது, செல்வம் இருந்துச்சு, வீரம் இருந்தது, கல்வி இருந்தது, ஞானம் இருந்தது. Dus wat had Edom? Edom had wijsheid, had manschappen, had schatten. எனவே அந்த பாவங்கள் இருந்தபடியினால், அந்த இருதயத்தில் அந்த அகந்தை இருந்தபடியினால, Dus omdat door die 3 zegeningen ze die trotsheid hadden opgebouwd. வசனம் 10-12 வாசிக்கும் பொழுது பாருங்கள். Lezen we nu even உபதியாக போங்க, உபதியாவுக்கு weer naar Obadja, 10ஆம் அதிகாரம் பாருங்க. 10ஆம் வசனம். vers 10. நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமையின் நிமித்தம் ஒவ்வொன்றா வாசிப்போமா, கொஞ்சம் பொறுமையா வாசிப்போம். பாருங்க, நான் பாருங்க வாசிச்சு காட்டுறேன், கொஞ்சம் பொறுமை. தேங்க்ஸ், கொஞ்சம் பொறுமை. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 10ஆம் வசனம். நீ வாசிங்க. நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமையின் நிமித்தம் பாருங்க, ஒவ்வொன்றா ஆண்டவர் ஜட்ஜ் பண்ண போறார். பாருங்க, வெட்கம் உன்னை மூடும், நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய். பாருங்க என்ன சொன்னார். நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமை நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும், நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய். ரிசல்ட் கொடுக்கிறார். காரணம் ஏன்? உன்னுடைய பிரதருக்கு நீ செய்த துரோகம், கொடுமை. Vanwege het geweld tegen uw broeder Jacob zal schaamte u bedekken en zult u voor eeuwig uitgeroeid worden. Dus hij geeft hier de reden van wat je Jacob ooit hebt aangedaan, je broeder Jacob, het onrecht dat je hem hebt gedaan. Het resultaat daarvan zul je als volgt treffen. Number 1, தீர்ப்பு கொடுக்கிறார். Qua terechtstelling, uitspraak. 11. நீ எதிர்த்து எதிர்த்து நின்ற நின்ற நாளிலும் அந்நியர் அவன் சேனையை சிறப்பிடித்து போன நாளிலும் மறு தேசத்தார் அவன் வாசல்களுக்குள் பிரவேசித்து எருசலேமின் பேரில் சீட்டு போட்ட காலத்தில் நீயும் அவர்களில் ஒருவனைப் போல் இருந்தாய். Number 1. Op de dag dat u aan de kant stond, op de dag dat vreemden zijn leger als gevangenen wegvoerden, buitenlanders zijn poorten binnentrokken en over Jeruzalem het lot wierpen, was ook u als een van hen. பாருங்க, நம்பர் 1 என்னவாம்? நீ எதிர்த்து நின்ற நாளில், உன்னுடைய சவுனுக்கு எதிர்த்து நின்ற நாள். Dus op de dag dat jij tegenover jouw broeder stond. அவனுடைய எதிரிகள் அவனை சிறப்பிடித்து கொண்டு போகும் பொழுது, அதாவது யூதாவை எல்லாம் சிறப்பிடித்துட்டு போகும் பொழுது, நீயும் அங்கே பங்கிருக்கு உனக்கு. Juda is veroverd, al diegenen worden als krijgsgevangenen weggevoerd. Jij hebt daar ook een bijdrage in geleverd. Number 1. Dat is nummer 1 als Number 2. வாசிங்க 12. Nummer 2. உன் சகோதரன் அந்நியர் வசமான நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோடே பாராமலும் வாசிங்க. யூதா புத்திரருடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும் அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய் பேசாமலும் இருக்க வேண்டியதாய் இருந்தது. 3 காரியம் சொல்றார். வாசிங்க. U had niet mogen toekijken op de dag van uw broeder, op de dag dat hij een vreemde voor u was. U had niet blij mogen zijn vanwege de Judeërs op de dag van hun ondergang. U had geen grote mond mogen opzetten tegen hen op de dag van hun benauwdheid. உன் சகோதரன் அந்நியர் வசமான நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோட, அதாவது அப்படியே பிடிச்சு கொண்டு போகும்பொழுது நீ சந்தோஷத்தோட பார்த்துருக்கிற. Dus op het moment dat zij gevangen waren genomen en dat ze als vreemdelingen werden afgevoerd, heb jij zitten toekijken en was je gewoon blij bij het zien van dat. அவன் நெருக்கப்படுறதுல நீ இந்த பெருமையாய் பேசாம நீ அமைதியா இருந்திருக்கலாம். Dus in plaats van dat jij zo hoogmoedig gaat praten wanneer zij in het nauw zitten, had jij ook wel stil kunnen zijn. உன்னுடைய சகோதரன் யாக்கோபு இஸ்ரவேல்
சிறைப்பட்டு கொண்டு போய் அவனுக்கு நெருக்கப்படுற நேரத்தில் நீ சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட பெருமையா பேசி கொண்டிருந்திருக்கிறாய். 4வது காரியம். Dus als vierde wordt hier vermeld, dus zij worden gevangen genomen, zij zitten in het nauw. En wat doe jij met je mond? Jij praat heel hoogmoedig. 13வது வசனம். என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசல்களுக்குள் பிரவேசியாமலும் அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் அனுபவிக்கிற தீங்கை நீ பிரியத்தோடே பாராமலும் அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் ஆஸ்தியில் கை போடாமலும். பாத்தீங்களா, குற்றம் கொடுக்கிறார். என்னவா வாசிங்க. U had de poort van mijn volk niet binnen mogen trekken op de dag van hun ondergang. U had niet mogen toekijken bij het kwaad dat hem trof op de dag van zijn ondergang. U had uw handen niet mogen uitstrekken naar zijn leger op de dag van zijn ondergang. என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசலுக்குள் பிரவேசியாமல் இருந்திருக்க வேண்டும். அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் அனுபவிக்கிற தீங்கை நீ சந்தோஷத்தோட பார்த்திருக்க கூடாது. அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் ஆஸ்தி அவர்கள் சொத்துல நீ எடுத்திருக்க கூடாது. Dus u had de poort van mijn volk niet mogen trekken op de dag van hun ondergang. Juist u had niet mogen toekijken bij het kwaad dat hem trof op de dag van zijn ondergang. U had uw handen niet mogen uitstrekken naar zijn leger op de dag van zijn ondergang. முதல் 4 + 3 7. 14ஆம் வசனம். அவர்களில் தப்பினவர்களை சங்கரிக்கும்படி வழி சந்திகளிலே நிற்காமலும் நீ நின்றுக்க கூடாது. இக்கட்டு நாளில் அவர்களில் மீதியானவர்களை காட்டிக் கொடாமலும் கொடுத்திருக்க கூடாது. இருக்க வேண்டியதாய் இருந்தது. U had niet op het kruispunt mogen staan om degenen van hen die ontkomen waren uit te roeien. U had degenen van hen die ontvlucht waren niet mogen overleveren op de dag van hun benauwdheid. டோட்டலாக எண்ணி பார்த்தால் 10 காரியம் ஆண்டவரில் கூறப்படுறார். Dus over 10 zaken, daar is de Heer ontevreden over. அதை எண்ணி பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்திலிருந்து 14ல நீ நின்றுக்க கூடாது, போயிருக்க கூடாது, மகிழ்ச்சியா இருந்திருக்க கூடாது, களவெடுத்திருக்க கூடாது, இப்படி எல்லாம் சொல்லி ஒரு ஏறத்தாழ ஒரு 10 காரியங்கள். Dus zo'n 10 delen waarvan de Heer zegt van je had niet daar mogen staan, je had niet zo mogen toekijken, je had dit niet mogen zeggen. எனவே அதனால அவர் நியாயம் தீர்க்கிறார். Dus zal hij hen ook terechtstellen. இதனால்தான் சொல்லுகிறார் உன் சகோதரனாகிய யாக்கோப் என்று சொல்லுகிறார். Hij noemt hem uw broeder Jacob. 16ஆம் வசனத்துல இன்னொரு குறைபாடு சொல்றார் பாருங்க. இதோட 16 பாருங்கள். 16 vers 16. நீங்கள் என் பரிசுத்த பர்வதத்தின் மேல் மதுபானம் பண்ணினபடியே எல்லா ஜாதிகளும் எப்பொழுதும் மதுபானம் பண்ணுவார்கள். அவர்கள் kuடித்து விழுங்குவார்கள், இராதவர்களைப் போல் இருப்பார்கள். Want zoals u op mijn heilige berg gedronken hebt, zullen alle heidenvolken voortdurend drinken. Zij zullen drinken en slurpen. Zij zullen worden alsof zij er niet geweest waren. பாருங்கள், நீங்கள் என் பரிசுத்த பர்வதத்தின் மேல், அதாவது ஆண்டவருடைய அந்த ஆலயம் இருந்த இடத்துல மதுபானம் பண்ணி பரியாசம் பண்ணி அவருக்கு விரோதமாக கூட பேசியிருக்கிறீர்கள். Dus op de berg waar mijn tempel heeft gestaan, hebt u gewoon zitten bespotten. இந்த பெருமையான காரியம் உன்னுடைய சகோதரனை பகைச்ச, அவனுக்கு தேவன் தண்டிக்கும் பொழுது சந்தோஷப்பட்டு உதவி செய்யாம துக்கப்படாம மகிழ்ச்சியோடு பெருமையா பேசின சகோதர அன்பு இல்ல உன் இடத்துல. Dus je hebt geen broederliefde, je hebt gewoon zitten toekijken wanneer je broer wordt weggenomen en je hebt arrogantie zitten opzetten. யாக்கோபு யார் உனக்கு? Dus wie is Jacob voor jou? அதாவது ஒரே நேரத்தில் பிறந்த பிள்ளைகள் நீங்கள். Jullie zijn op hetzelfde moment ter aarde gekomen. ஒரே கர்ப்பப்பையில் இருந்தவர்கள் நீங்கள் 2 பேர். Jullie hebben in één baarmoeder gezeten. நீங்கள் ஒரே இரத்தத்தை குடித்தவர்கள். அதாவது தாய்ப்பாலை குடித்தவர்கள். Jullie hebben van hetzelfde moedermelk gedronken. ஒரே நேரத்தில் பிறந்தவர்கள் கூட. Jullie zijn op hetzelfde moment geboren. உன்னுடைய சகோதரன் அங்க சிறப்பட்டு போகும் பொழுது, உன்னுடைய சகோதரன் சிறப்பட்டு போகும் பொழுது நீ சந்தோஷப்பட்டு உதவி செய்யாம அவன்டிலே களவெடுத்து பெருமையாய் பேசி வேறு உனக்கென்று சொல்லி இப்படியா நீ அவனை அவமானப்படுத்தி இருக்கிறார். En je hebt, wanneer je broer gevangen werd genomen en als het ware werd weggevoerd, heb je staan zitten toekijken, was je blij en heb je gewoon de spullen afgepakt, heb je bezittingen afgenomen. அது போதாதென்று. En alsof dat niet genoeg is, என்னுடைய பரிசுத்த பர்வதம், என்னுடைய ஆலயம் இருக்கிற அந்த மலையில அந்த பர்வதத்திலே வந்து
குடித்து வரித்து பெரிய நாட்டியமெல்லாம் ஆடி இருக்கிறீர்கள். Heb je op mijn heilige plek, mijn heilige berg, heb je zitten drinken en heb je zitten spotten. அதனால ஏதோ உனக்கு நியாய தீர்ப்பு. Dus Edom, jou staat terechtstelling. இதுதான் ஆண்டவருடைய ஜட்ஜ்மென்ட். En dit is dus het oordeel van de Heer. இப்படித்தான் ஆண்டவர் பார்ப்பார். உன் சகோதர அன்பு எங்க? Dus zo kijkt de Heer naar, van waar is jouw broederliefde? உன்னுடைய சகோதரன் ஒருவன் கஷ்டப்படும் பொழுது உன்னுடைய இதயத்தில் சந்தோஷம் இருக்குதா? Zit er vreugde in jouw hart wanneer jij ziet dat een broeder van jou tekort komt? நீ சபையிலே சகோதர அன்பு சொல்லிக்கொண்டு ஒரு சகோதரனுக்கு கஷ்ட துன்பம் வரும் பொழுது மனதுக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்கிற வழியிலே நடித்து உள்ளுக்குள்ளே குதூகலிக்கிறாயா? Of of doe jij alsof je met iemand meeleeft, dat hij het lastig heeft, maar van binnen ben je heel blij. அநேக பேர் இருக்கிறார்கள் இப்படி. Er zijn vele mensen die zo zijn. அந்த ஐயோ இவ அப்படியான உள்ளுக்குள்ள சந்தோஷம், இவருக்கு தேவை, இவருக்கு நடக்கணும், அப்படி செய்யணும் என்று உள்ளுக்குள்ள விருப்பம் இருக்கும், வெளியில ஐயோ அப்படி அந்த நடிக்கிறது. Meer met de gedachte van acteren van, wat erg wat er is gebeurd, maar van binnen is het zo van, het is eigenlijk wel goed dat het hem is ஆண்டவர் overkomen. இருதயங்களை பார்க்கிற ஆண்டவர். Maar de Heer die kijkt naar de harten. இன்னைக்கு அநேக சபைகளை பாருங்க, அநேக சபைகளில் சகோதர அன்பு இருக்கு, இன்னைக்கு எல்லாம் சும்மா சண்டை சச்சரவு தான். Is in vele gemeenten, is daar nog broederliefde te zien? Nee, een en al ruzies. இந்த சபை அழியாதா, இந்த ஊழியக்காரன் சாக மாட்டானா, இவன் போக மாட்டானா, இவன் பாவத்தை விட மாட்டானா எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. Men verwacht van, stelt de vraag van, gaat die dienaar niet ooit een keer dood of komt hier nooit een eind aan? ஒரு கேவலமான ஒரு இந்த நினைப்பு, இந்த மாதிரி நினைப்பு இருக்கு கணவர். Echt zo'n afschuwelijke gedachte. அவன் சோதனையில விழுந்துட்டா அவனுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு, நீ அது ஜெபிக்கல அதுக்கு. Hij zit in zo'n moeilijke tijd en hoezo bid je daar dan niet voor? நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறாயா? Zit jij zelf rechtertje te spelen? அப்ப ஆண்டவர் பார்க்கிற விதம் வேற அன்பானவர்களே. De Heer heeft hier een hele andere kijk op. ஐயோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? En wat zei Jezus Christus zelf? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? வாங்க இப்படி பிரசங்கம் பண்றேன்னு சொல்லித்தாருன்னு கூப்பிட்டாரா? Heeft hij zo gezegd van, kom eens kijken, kijk hoe je moet prediken? இங்க பாருங்க கேளுங்க, வாங்க பிரசங்கம் இப்படி பண்ணித்தாருன்னு சொல்லித்தாருன்னு சொன்னாரா? Heeft hij gezegd van, kom eens kijken hoe je moet prediken? எப்படி அற்புதங்கள் செய்கிறது வாங்க சொல்லித்தாருன்னு சொன்னாரா? Heeft hij gezegd van, kom eens kijken, ik zal je laten zien hoe je wonderen moet verrichten? எப்படி பிரசங்கம் பண்ணுவது என்னட்ட வந்து வாங்கன்னு கூப்பிட்டாரா? Heeft hij de mensen uitgenodigd om te laten zien van hoe je moet prediken? என்னத்தை கூப்பிட்டார் ஆண்டவர்? Waarvoor riep hij de mensen? வருத்தப்பட்டு பாருங்க சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்க. Zij die zwaarmoedig zijn, belast zijn, kom tot mij. நான் சாந்தவும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். Ik ben zelf barmhartig என்னிடத்துல en வந்து bescheiden. கற்றுக்கொள்ளுங்க. En leer het van mij. படியுங்க. En leer het van mij. ஆண்டவர்ட்ட வந்து என்னத்தை படியுங்க? Wat moet je van de Heer leren? தாழ்மையை படியுங்க. Nederigheid. அதான் கிறிஸ்துவில் இந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது, அவர் தம்மை தாமை தாழ்த்தி வந்தார் என்று வாசிக்கிறோம் பிலிப்பியர்ல. Opdat de gedachte van Christus in jullie zit, dat je op die manier jezelf vernedert. இதுக்கு opposite தான் பெருமை, அகந்த, நான் ஊழியக்காரன், எனக்கு அது வரங்கள் கூட்டம் போவதெல்லாம் பெருமை எனக்கு. En het tegenovergestelde is trotsheid. Als bediende zijnde, ik heb mensenmassa nodig. Ik sta boven hen. எனக்கு வரம் இருக்கு, எனக்கு ஒரு கூட்டம் இருக்கு, உடைச்சு கொண்டு போய் ஒரு கூட்டத்தை போட்டு நான் சபை நடப்பேன், ஒரு பேர் வைப்பேன், நான் ஊழியக்காரன் பாஸ்டர் அப்படி வைப்பேன், பெருமை. Dat is arrogantie, dat je zelf als bediende zijnde een nieuwe kerk start en nieuwe mensen wegneemt omdat je zelf denkt dat je iemand bent. நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் அப்படி பெருமையாக ஊழியம் செய்வதாக நினைப்பீர்கள், கர்த்தருடைய பார்வையிலே பெருமை, அகந்தை. Wellicht denk jij dat je allemaal bediening doet voor God, maar in Gods oog is dat een en al trotsheid. நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், விசாரிப்பார் அல்லது உன்னை சந்திப்பார். Op de dag des oordeels moet je dat ooit kunnen uitleggen of de Heere ondervraagt je daarvoor wel. மனம் திரும்ப அவகாசம் கொடுப்பார். Hij zal jou de tijd geven om tot inkeer te komen. எனவே பாருங்கள் 1 யோவான் 2:10 வாசிக்கும் பொழுது பாருங்கள், 2 யோவான் 2:11 ஒவ்வொன்றாக பார்ப்போம். 1 யோவான் 2:11. 1 John chapter 2 verse 11 வாசிங்க யாராவது போடுங்க. தன் சகோதரனை பயக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தான் போகுமிடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். Number 1 is walking in darkness. சகோதரனை பயக்கிறவன். Maar wie zijn broeder haat, is in de duisternis en wandelt in de duisternis en weet niet waar hij heen gaat, omdat de duisternis zijn ogen verblind heeft. Dus iemand die zijn broeder haat, die is in duisternis, wandelt in duisternis. சபை இருக்கும், ஆனால் ஆக்கள் இருளிலே இருக்கிறார்கள். Dus er zal wel een menigte zijn, er zal wel een gemeente zijn, maar die mensen zelf zitten in duisternis. 1 யோவான் 3:10. 1 John chapter 3 verse 10. இதுல இருந்து எடுக்க போறோம். 1 John chapter 3 verse 10. Hoofdstuk 3 en dan vers 10.
தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. 1 John chapter 3 verse 10. 3 verse 10. Want dit is de boodschap die u 3 vanaf vers het 10. begin... want dit is de boodschap Dit is vers 11. die u vanaf het begin gehoord hebt, dat wij elkaar moeten liefhebben. 1 யோவான் 3:10. வாசிக்க மீறி என்ன சொல்? Ik volg het nu. உங்களோட பைபிள்ல 1 யோவான் 3:10 இல்லையா? இது கம்ப்யூட்டர் இல்லையா? 3:10. 1 யோவான் 3:10. தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. பாத்தீங்களா? தன் சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தேவனுடைய பிள்ளை அல்ல, அவன் சாத்தானின் பிள்ளை. Hieraan zijn de kinderen van God en de kinderen van de duivel te herkennen. Ieder die de rechtvaardigheid niet doet, is niet uit God. முதலாவது அவன் இருளிலே நடக்கிறான், இரண்டாவது அவன் சாத்தானுடைய பிள்ளை, பிசாசின் பிள்ளை. Dus als eerste iemand die zich in de duisternis omgeeft. En als tweede, je bent een kind van de duivel. அப்புறம் 1 யோவான் 3:14 வாசியுங்கள். Vers 14. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். Is dead. Wij weten dat wij zijn overgegaan uit de dood in het leven, omdat wij de broeders lief hebben. Wie zijn broeder niet lief heeft, blijft in de dood. Hij blijft in de dood. சகோதரத்தில் அன்பு கூறாதவன் is dead. 4வது 15ஆம் வசனம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். Ieder die zijn broeder haat, is een moordenaar. En u weet dat geen moordenaar het eeuwige leven blijvend in zich heeft. அப்ப முதலாவது அவன் இருளிலே நடக்கிறான். Als eerste, hij wandelt in duisternis. Is in the darkness. இரண்டாவது அவன் 3:10 அவன் மரணம் அடைந்திருக்கிறான். அது is dead. He is dead. Ja, hij is dood. மற்றது மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். Hij is een moordenaar. மற்றது அவன் பிசாசின் பிள்ளையாய் இருக்கிறான். En hij is een kind van de duivel. யாரு? Van wie? தன் சகோதரனை பயக்கிறான். Hij die zijn broeder haat. அன்பு கூறாதவன் பயக்கிறவன் ஹேட் பண்றான். Niet lief heeft, haat. எனவேதான் சபையிலே மக்கள் மத்தியிலே அன்பு, ஒற்றுமை, ஐக்கியத்தை ஆண்டவர் மிக மிக விரும்புகிறார். Dus de Heere wil liefde onderling en samenhorigheid binnen een gemeente. வரங்கள், செல்வாக்குகள் பெருகும் போது மிக ஜாக்கிரதையாய் அகந்தைக்குள்ளே விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். Wanneer talenten, rijkdom zou toenemen, wees dan voorzichtig dat je niet arrogant en trots begint te worden. அதற்கு பின்பு பாருங்கள் 11 to 14 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த தீர்ப்பு நாங்கள் வாசிக்கிறோம். பிறகு தொடர்ந்து முடிக்கும் பொழுது யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். தன் மக்களுக்கு நான் உங்களை திரும்ப உயர்த்துவன், நீங்கள் இழந்து போனதெல்லாம் கொண்டு வந்து தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். Dus uiteindelijk geeft hij een belofte aan van wat je ooit verloren hebt, dat je dat ooit weer terugkrijgt. Dat staat அப்படியே இந்த கடைசி 3ஆம் பகுதி என்ன சொல்ற, கடைசி 3ஆம் பகுதி 17ஆம் வசனத்திலிருந்து அப்படியே 31 முடி மட்டும் அப்படியே யாக்கோபு வம்சத்தாரே தங்களுடைய சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்வார் என்று அவர்களுக்கு ஆறுதல் பண்றார். அப்படியே Dus biedt een soort van troost aan de nageslacht van Jacob, dat zij ooit wat ze verloren hebben, ooit de pijn die ze hebben geleid, dat ze die ooit weer terugkrijgen. உபதியா புஸ்தகத்தை 3ஆக பிரித்தால் முதல் பகுதி, Dus als je Obadja in 3 zou verdelen, அவருடைய இருதயத்தின் அகந்தையை பார்த்து, ஆண்டு நினைவுகளை பார்த்து அவர்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானம், வாழ்ந்த முறையை ஆண்டவர் பார்த்தார். heeft de Heere gekeken naar wat de gedachtes die deze mensen uit Edom in hun hart hadden, die trotsheid die in hun hart zat. இரண்டாவது அவர்கள் அதனாலே அந்த பெருமை அகந்தை வந்தபடினால் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பார்த்து குற்றத்தை சுமத்தினார். இப்படி எல்லாம் நீ நடந்தாய், உன் சௌரத்தில் அன்பு கூறவில்லை. En in deel 2 staat van hoe met die trotsheid, hoe heb jij gehandeld en wat is daar precies fout aan? மூன்றாவது இப்படி
பாதிக்கப்பட்ட தன்னுடைய சொந்த ஜனத்தை ஆற்றி தேற்றி திரும்ப நான் உங்கள் வாக்குத்தத்தத்தின்படி நான் உங்களை நிமித்துவம் கொண்டு வைப்பேன் என்று ஆதரப்படுத்துகிறார். En deel 3 gaat over het volk Jacob. Van jullie zijn natuurlijk de slachtoffers, jullie zijn hier ten dupe van. Maar ik zal jullie garanderen dat jullie ooit weer op je oude positie weer terugkomt. யாராவது பெருமை பிடித்து அகந்தையினால தாக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் யாராவது இருப்பீர்கள் என்றால் சோர்ந்து போகாதீர்கள். இதோ திரும்பவும் கர்த்தர் உன்னை நிலைநிறுத்தி உயர்த்துவார். Dus mocht je iemand zijn die slachtoffer is doordat iemand anders jou hoogmoedig is geweest en jou daarin tekort heeft gedaan, de Heere zal je uiteindelijk vanuit die positie weer je oude positie teruggeven. நீங்கள் விழுந்த இடத்திலே திரும்பவும் கர்த்தர் உயர்த்தி அதே இடத்துல வைப்பார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். Waar je bent gevallen zal hij je weer doen opheffen en zo geeft de Heere genade aan zij die nederig zijn. இந்த உபதேய நிருபத்திலிருந்து இந்த எச்சரிப்பு அது நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கும் நம்முடைய ஊழிய வாழ்க்கைக்கும் மிக மிக முக்கியமானவைகள். En die waarschuwing die hier in Obadja verschuilt, die is heel erg toepasselijk in ons dagelijks leven, maar ook hiervoor in de bediening. அதனால தான் ஆண்டவர் மல்கியா தீர்க்கதரிசி புத்தகத்திலே சொன்னார், நான் ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன். Dat is waarom de Heere zei in Maleachi dat hij van Jacob hield en Esau heeft gewreekt. காரணம் அவன் யாக்கோபு சொந்த சகோதரனாக இருந்தும் அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாகி கொண்டு வரும்பொழுது தன் தேசத்துக்குள்ளாக போக இவன் அனுமதிக்கவில்லை. Want het volk van Jacob dat uiteindelijk uit Egypte vertrokken is en door Edom zou moeten passeren, is hem geen toegang verleend. அந்த எக்ஸோடஸ் என்ற படத்தை போடுங்க பாப்போம். எக்ஸோடஸ். We hebben even een plaatje van Exodus, de uittocht naar Egypte. இந்த இருக்கு. Hebben we? Doen we even. Wacht een klein momentje hoor. ரைட், ஓகே. சரி, இது போதும். Wacht even. Hij is derde jaar, dat weet. Ja. பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். நான் உங்களுக்கு இந்த வட்டத்தினாலே உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த மாதிரி வந்தார்கள் பாருங்கள். கோசேன், இந்த இருக்கு கோசேன். We hebben hier Gozan. இதில் தான் பார்வோன் மன்னன் யோசேப்புக்கு உன்னுடைய சகோதரர்கள் இந்த கோசேன் இதிலே போய் குடியிருக்கும்படியாக தேசத்தை கொடுத்தான். Gozan is het land dat de farao aan de broeders van Jozef heeft gegeven van hier mag jouw volk wonen. இது எகிப்து தேசம். இதிலே நைல் நதி இப்படியே போய் அப்படியாக கிளையா பிரிந்து ஒரு டெல்டா பகுதி, அதாவது கடலும் ஆறும் சேர பகுதியாகிய நல்ல நிலவளத்தை உள்ள ஒரு பகுதியைத்தான் பார்வோன் அன்றைக்கு யோசேப்பு செய்த உதவிக்காக தங்களை காப்பாற்றியதற்காக அவனுடைய யாக்கோபுக்கும் சவுலுக்கும் கொடுத்த இடம்தான் இந்த கோசேன். Dus Gozan, en dat zie je ook hier duidelijk, bevindt zich in die delta, dus waar ook bij de monding van de rivier, dus de rivier en zee monden daarin uit, dus vruchtbare grond. En hij heeft dat gekregen omdat Jozef natuurlijk een belangrijke hulp was in het voorkomen van de ramp in Egypte. இப்படி இவர்கள் பழகி பெருகினபடியினால யோசேப்பு அறியாத ஒரு புதிய ராஜன் தோன்றி இஸ்ரேல் மக்களை ஒடுக்கினான் என்று பார்த்தோம். En we zien dat hierna dat er een nieuwe farao aan de macht komt en die zet die Israëlieten onder druk en laat hen werken als slaven. எனவே அப்படியாக மோசே மூலமாக அப்படியே தேவன் அப்படி அவர்களை விடுதலையாக்கி கொண்டு அப்படியே அவர்கள் இதிலிருந்து விடுதலையாக்கி அப்படி வருகிறார்கள். En dan via Mozes worden zij dan uit Egypte geleid en ja, zie je de route. இது இந்த செங்கடல் இது ரெண்டா பிரிவு. இங்க இருக்கிறது செங்கடல், இங்கால ஒரு பகுதி ஒரு கிளை ஒன்று இப்படி இருக்கிறது, இங்க ஒரு செங்கடல் பிரிவு. Hier heb je een zeesplitsing. இந்த இருக்கு, இந்த இருக்கு அந்த இடத்துல இது ஒரு பிரிவு. இதைத்தான் இவர்கள் கடந்து அப்படி வருகிறார்கள் அங்காலே. Dus dit is wat zij dan afgaan, de route. அப்படியாக அவர்கள் பிரிந்து அப்படியே இந்த ரூட்டுக்கு அப்படியே அவர் கீழே வந்து இந்த மாரா ஏலிம் இதெல்லாம் கடந்து வருகிறார்கள். Dus die Mara, Elim, dat zijn allemaal plekken waar zij langskomen. இப்படியே அவர்கள் வனாந்திரத்துக்கூடாக வந்து சீனாய் மலையிலே அந்த கற்பனைகளை இந்த இருக்கு சீனாய் மலை. En daar onderin zie je berg Horeb en dat is de Sinai-woestijn waar die 10 geboden uiteindelijk zijn gekomen. கட்டளைகளை பெற்றுக்கொண்டு மோசே மூலமாக கற்பனைகளை பெற்றுக்கொண்டு கானான் பயணம் நடக்கிறது. Gaat de route naar Canaan
nog steeds verder. பிறகு இங்கே காதேஸ் பர்னேயா என்ற இடத்துல வந்து மோசே எல்லாருமா வந்து நின்ற பொழுது Bij Kades Barnea, toen Mozes daar allemaal waren. இங்கிருந்து தாங்கள் அந்த தேசத்துக்குள்ளால போவதற்காக அனுமதி கேட்டார்கள். ஏதோமுக்கு செய்தி அனுப்பி, ஏதோம் சகோதரம் தானே, ஏதோம் யாரு, ஏசாவின் சந்ததி, நாங்கள் இப்படி ஷார்ட் கட்டால் அப்படி போய் மோவாப்புக்குள்ள போய் அப்படி ஜெரிக்கோக்குள்ளால போயிடுவோம் என்று. Dus er werd gevraagd aan Edom, dat is tenslotte een broeder van hun, van zouden wij deze kortere route van jullie kunnen nemen, dat we jullie gebied als het ware doorkruisen. நல்ல ரூட்டை பாருங்க. இந்த இடத்தோடு செய்தி கொடுத்த உடனே, ஆனால் ஏதோமில் இருக்கிற மக்கள் சொல்லிட்டாரு, கடைசி மட்டும் எங்களுடைய தேசத்துக்குள்ளால போக அனுமதிக்க மாட்டோம், அப்படி வந்தால் பட்டயத்தோடு வந்து உங்களை வெட்டி தள்ளுவோம் என்று. En wat zeggen die mensen uit Edom? Jullie mogen geen voet zetten op ons land, en als jullie dat wel zouden doen, komen we met het zwaard achter jullie aan. அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள், மீண்டுமாக நீண்ட பயணம் ஒன்றை இப்படியே மேற்கொண்டு இப்படி கீழே வந்து இந்த எசியோன் கேபர் அதிலே ஒரு கேம்பிங் போட்டு அப்படியே இந்த ஓரமாய் நடந்து, இந்த ஓரமாய் போய், இந்த தேசத்துக்குள்ளே போகவில்லை அவர்கள், இந்த ஓரமாய் அந்த மலை வடாந்தரத்தை இந்த ஓரமாக போய் அப்படியே மோவாப்புக்குள்ளால போய் அங்கால மோசே இந்த நேபோ என்ற மலையில் அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அங்கால பக்கம் ஜெரிக்கோ யோர்தானை கடந்து ஜெரிக்கோக்குள்ளால் போகிறார்கள். En dan zie je het dan, dat ze dan Ezion Geber, daar langskomen. Dus ze maken een hele omweg, zie je. En, ze zitten dan net aan een klif, als het ware. Dus net aan de rand van de woestijn. Moeten daar net langs om zo Moab binnen te kunnen dringen. En in Mount berg Nebo-berg, daar is Mozes waarschijnlijk begraven. En als je daarna verder naar boven gaat, dan kom je uit in Jericho en daar enzovoort, ja, beloofde land. Jullie weten ook wat er is gebeurd toen ze hun kamp opsloegen in Moab. Balak என்பவன் பிலேயாம் தீர்க்கதரிசி மூலமா சபிக்கிறதுக்காக அப்படியே அனுப்பப்பட்ட இடம். Balak had een plan om via Bileam dit volk te gaan vervloeken. அதுக்கு பிறகு அது சரிவரையில் என்ற உடனே அழகான பெண்களை அனுப்பி வேசித்தனம் பண்ணுவதற்காக அப்படியே ஒரு திட்டம் தீட்டி அநேகமாயிரம் இஸ்ரேல் மக்கள் விழுந்தார்கள் என்று வாசிக்கிறோம். En we zien dat met een ander plan, namelijk dat ze jonge vrouwen naar hen op hen afstuurden, zodat er ontucht werd gepleegd. En zie je dat er duizenden Israëlieten hierin zijn verloren gegaan. பின்பு அவர்கள் அப்படியே போய் அப்படியே எரிகோவை யோர்தானை கடந்து எரிகோவை பிரவேசித்து அங்க பிறகு போய் Uiteindelijk steken ze de Jordaan over en zijn ze in het beloofde land. பாருங்களா, அப்ப இங்க இருந்த பயணம் வந்து இதுல இப்படி சகோதரனுக்கு இடம் கொடுக்கல. சகோதர ஸ்நேகம் இல்லை உன்னிடத்துல. Dus je ziet dat waar we nu wijzen, daar is geen broederliefde getoond, want hij mocht daar niet passeren. அவன் கஷ்டப்பட்டு வேதனையோடு வந்து கொண்டிருக்கும் பொழுது அவனை வரவே தன் தேசத்துக்குள்ளால போகிற அளவுக்கு உனக்கு அன்பில்லாம போய்விட்டது ஏதோ. Je hebt niet genoeg liefde, van je broer komt vermoeid, komen ze helemaal vanuit Egypte hier naartoe en dan geef jij niet even de ruimte. அது மட்டுமல்லாமல் சத்துருக்கள் வந்து இஸ்ரேல் மக்களை தாக்கும் பொழுது அதை சந்தோஷப்பட்டு பார்த்தது. En op het moment dat Israël wordt aangevallen, sta jij daar lachend bij toe te kijken. அவர்களோடு கூட இருந்தது, காட்டி கொடுத்தது. Jullie hebben hen zelfs verraden. அவருடைய பொருட்களை களவாடினது, கொள்ளையடித்தது. Jullie hebben zelfs eigendommen gestolen. பரிசுத்த பர்வதத்தில் இருந்து கொண்டு கடவுளை பரிகாசம் பண்ணியது. Spullen die uit het heilige tempel komen, hebben jullie mee zitten spotten. இதெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்து தான் ஆண்டவர் நான் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன். En met heel die opsomming zegt de Heer uiteindelijk van Jacob ben ik gaan houden, maar van Esau ben ik gaan haten. நாமும் கூட சகோதர அன்பில்லாமல் வெறுத்து இந்த மாதிரியான மற்றவர்கள் அழிவுகளை குறித்து இதெல்லாம் நாங்க இருந்து கொண்டு வாழும் பொழுது நம்மை கர்த்தர் வெறுக்கிறது கடனான் போகாது. Als wij ook zouden leven met zo'n gedachte, iemand niet liefhebbend, met hatelijke gedachtes, dan zal het ook niet lang duren dat God een hekel aan ons krijgt. Dus behoed je broederliefde. Ruzie, scheidingen, groepsvormingen, dat is wat tegen de Heer werkt. En wanneer gebeurt dit nou? Wanneer die trotsheid naar boven komt. Mensen minachtend bekijken. Er kunnen vele dingen ontstaan.
Je gaat mensen uitdagen van wie kan mij wat maken. என்ன செய்ய போறாங்க பாப்போம், செய்து காட்டட்டும் பாப்போம், நானும் செய்து காட்டுவோம் அவனுக்கு சில அப்படி ஒரு வரும் சவால். Van wat willen ze mij doen? Ik zal het hen laten zien. ஊழியம் செய்து காட்டுவோம் பாருன்னு சொல்லுவார்கள். Ik zal eens laten zien hoe je bediening moet doen. நான் இருந்து காட்டுவோம் பாருன்றல்ல, அது பிள்ளையான கதை. Dat is verkeerd taalgebruik. இதெல்லாம் பெரிய டேஞ்சர். பரலோகத்திலிருந்து இறங்கி வந்துடுவார் ஆண்டவர். De Heer kan zelfs vanuit de hemel daarvoor neerdalen. அது பார்க்க ஆண்டவர் மாதிரி தாழ்மையாக, ஆண்டவரே நான் அல்ல நீரே எல்லாம் என்று வாழ்ந்தால் நமக்கு ஆசீர்வாதம். Maar het zou juist een zegen zijn als we zeggen van nee, niet ik Heer, u bent alles. பாருங்க இன்னொரு வசனத்தை வாசிச்சு முடிவுக்கு வாரு. Nog 1 vers en we gaan het eindigen. ஓகே, யாத்ராகமம் 17:16. Exodus 17 17:16. en daarvan vers 16. யாத்ராகமம் 17:16. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் அமலேக்கியனுடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். நடக்கும் என்ற நடக்கும் என்றார். இதாய் பண்ணி விட்டு இது பாட்டு. Hij zei, voorzeker de hand op de troon van de Heere. De strijd van de Heere zal tegen Amalek zijn van generatie op generatie. கர்த்தருக்கு விரோதமாக அவனுடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்ததாம். அமலேக்கியனுடைய கை வந்து கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்ததாம். Dus de hand van Amalek die zat zelfs tegen de troon van de Heer. வேற எந்த இனமும் அப்படி செய்யல. Geen enkel volk heeft dat gedaan. அது யார் அந்த இனம் அமலேக்கியர்? Wie is dat volk van Amalek? ஓகே, ஆதியாகமம் 36 எடுங்க. ஆதியாகமம் 36 Genesis 36 12ஆம் வசனம். vers 12. திம்னாள் ஏசாவின் வாரம் குமாரனாகிய ஆதியாகமம் 36 நாம் வாசிக்கிறது வர அது கொஞ்சம் நாம் வாசிக்கிறது இருக்கா. 36 12 வசனத்தில் பாருங்க, ஒவ்வொன்றா வாசிப்போம் பாருங்க. ஏசா 36 10 வாசிக்கிறோம் பாருங்க. ஏசாவின் குமாரனுடைய நாமங்களும் ஆவன. ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய குமாரனுக்கு எலிப்பாஸ் என்று பெயர். நீங்க தான் சொல்ல போறீங்க முறை. ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்தினுடைய குமாரனுக்கு ரகுவேல் என்று பெயர். எலிப்பாசின் குமாரர் தேமான், ஓமார், செப்போ, கத்தாம், கேனாஸ் என்பவர்கள். 12ஆம் வசனம். திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய ஏலிப்பாசுக்கு மறுமனையாட்டியாயிருந்த ஏலிப்பாசுக்கு அபிலேக்கை பெற்றால். இவர்களே ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய புத்திரர். விளக்கிச்சா முறை? தலை சுத்துதா? Hebben jullie hem al door? திரும்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க. அது நச்சுல வாசிக்க தேவையில்லை, நான் சொல்றேன். ஏசாவின் குமாரனுடைய நாமங்கள் ஆவன. 9 பாருங்க. சேயீர் மலையில் இருக்கிற ஏதோமியருடைய தகப்பனாகிய ஏசாவின் சந்ததிகளும். Dus dit zijn de afstammelingen van Esau, de vader van Edom in het Seirgebergte. 10 ஏசாவின் குமாரனுடைய நாமங்கள் ஆவன. En dit zijn de namen van de zonen van Esau, dus de zonen. ரைட். ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய குமாரனுக்கு எலிப்பாஸ் என்று பெயர். De zoon van Ada, de vrouw van Esau, die heet Elifas. ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்துடைய குமாரனுக்கு ரகுவேல் என்று பெயர். En Rehuel, de zoon van Basmat, de vrouw van Esau. எலிப்பாசின் குமாரர் தேமான், ஓமார், செப்போ, கத்தாம், கேனாஸ் என்பவர்கள். Teman, Omar, Zevo, Gaetam en Kenas, dat waren weer zonen van Elifas. திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமனைமாட்டியாயிருந்த எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றார். இவர்களே ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய புத்திரர். Timna was een bijvrouw van Elifas, de zoon van Esau, en zij baarde Amalek aan Elifas. Dit waren de zonen van... Dus wat is de relatie tussen Amalek en Esau, toch? Ja, oké. Dus அதாவது விடிய ராமாயணமா முடிச்சு புடிச்சோன்னா என்ன முறையிட்ட கேட்டபடி இது வாசிச்சிங்க. உங்களுக்கு என்ன முறை? அது என்ன முறை? அமலேக்கு என்ன முறை? Nee, kleinkind, toch? Ja, kleinkind. Kleinkind, toch? Peren, toch? Opa.
அமலேக் யாருடைய பிள்ளை? Van wie is Amalek de zoon? எலிபாஸ். Elipas. எலிப்பாஸ் யாருடைய பிள்ளை? Ja, zoon van Esau. பேர பிள்ளை. Ja, dus een kleinzoon. இந்த பேர பிள்ளைய சொல்றார், இந்த அமலேக்கியனுடைய கை ஏசாட சந்ததி பார்த்தீங்களா, ஏதோ கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா இருக்கும். En die hand die zelfs tegen de troon van God is, dus een kleinzoon van Esau, afstammeling. Hè? இது பொல்லாத சந்ததி. Dus een afschuwelijke generatie. அதனால தான் ஆண்டவர் யாக்கோபை சினைத்து ஏசாவை வெறுத்து. Dus ik hield van Jacob en ik heb Esau gehaat. எனவே இப்படிப்பட்ட ஒரு சந்ததி அமலேக்கியர்களுக்கு தெரியும். அவங்க அப்படி வந்து கொண்டிருக்கும்போது திடீர் தாக்கி இஸ்ரேல் மக்களை வனாந்தரத்தில் தாக்கின ஆட்கள் இவர்கள். Amalek was uit die groep, uit hem is een groep ontstaan die de Israëlieten ineens wilden aanvallen. எனவே தான் இந்த அமலேக்கியரை கொன்று போடுன்னு சவுல்ட்ட சொன்ன நேரத்தில் இவர் கொஞ்சம் விட்டு வச்சுட்டார் கொஞ்சம் பேர். Op het moment dat er werd bevolen dat die hele volk zou moeten worden uitgeroeid, heeft Saul een deel laten overleven. ராஜா மற்ற கொடுத்த ஆடுகள் விட்டபடியெல்லாம் சவுலுடைய பதவியும் பறந்தது பாத்தீங்களா. Uiteindelijk is Sauls positie ook vergaan. அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது இந்த இதுமேயான்னு சொன்னா இந்த ஏதோம், இன்னொரு பேர் ஏதோம், இந்த வம்சத்தில் வந்த ஏரோது ராஜா 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தை எல்லாரையும் கொன்று முயற்சி செய்தான். En uit die Edomleden, dus uit die Edom-generatie nog is Herodes ontstaan in de tijd van Jezus. En die beval dat alle jongetjes onder de 2 werden gedood. இயேசு பிறந்த பொழுது 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தையை கொல்லச் சொன்னது யார் என்றால் ஏரோது, இவன் ஏசாவின் சந்ததி. En die Herodes die dus had bevolen dat jongetjes op jonge leeftijd werden gedood, die stamt dus af van Edom. ஏனென்றால் ஆண்டவருக்கு தெரியும் யாக்கோபு மூலமாகத்தான் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், தன் குமாரன் வரப்போகிறார் என்று திட்டம் வைத்திருந்தார். Want de Heer had een plan, namelijk dat uit Jacob de Messias voortkomt. அதுதான் இந்த வாக்குத்தத்தத்தை சாத்தான் அறிவான். En de duivel die kent die belofte. ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சாத்தான் அறிந்து அவன் என்ன செய்தான், இந்த மாதிரி ஏதோமோடு சேர்ந்து இஸ்ரவேலையே அழித்து விட்டால் மேசியா வரமாட்டார் என்ற எண்ணம் அவனுக்குள்ளே இருந்தது. Was de gedachte, namelijk als Israël vernietigd zou zijn, kan de Messias ook niet komen. எனவேதான் அந்த மேசியா வராவிட்டால் உலகத்துக்கு என்ன நடந்திருக்கும்? Als de Messias niet zou zijn gekomen, wat was er dan met de wereld gebeurd? யாக்கோபு சந்ததி முழுக்க அழிந்து விட்டால், இஸ்ரவேல் சந்ததி அழிந்தால் யார் வந்திருக்க மாட்டார்? Als Jacobs generatie volledig was uitgeroeid, dan was Jezus ook niet gekomen. உலக மக்களுடைய இரட்சிப்பு தடைப்பட்டு போயிருக்கும். Dan was de redding van de mens ook verhinderd. அதுக்கு இந்த ஏசா, அதாவது சந்ததி, ஏசா சந்ததி சாத்தானுக்கு துணை போனபடியினால யாக்கோபை சிறைத்து ஏசாவை வெறுத்தேன். Daarom is de titel ook, omdat Esau de duivel als het ware hulp heeft verleend. Ik hou van Jacob, maar ik haat Esau. பாத்தீங்களா? ஓகே, முடிப்போமா? Zullen we het eindigen? இன்னொரு கிளாஸ் இருக்கு. Er is nog 1 studie. அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும்னு. Daarna weten jullie ook wel wat er gebeurt. ஓகே, இப்போவே 27 கேள்வி ஆயத்தமாயிட்டு. 27 vragen zijn al geschreven. ஜெபத்தோடு நிறைவு செய்வோம். அதிக நேரம் எடுத்திருக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். We hebben ruime tijd genomen. ஜெபிப்போம். கேள்விகள் இருந்தால் நீங்கள் உங்களுடைய டெக்ஸ்ட் போடுங்க. உங்களுடைய கேள்விகளுக்கு அடுத்த முறை பதில் கொடுக்க முடியும். Als jullie vragen hebben, stuur die dan gerust op. Stel die dan. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் கற்றுக்கொண்ட பாடத்திலிருந்து அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், நாங்கள் எச்சரிக்கப்படுகிறோம். இந்த அகந்தை என்பது ஆண்டவரே எவ்வளவு தூரத்திலே நீர் வெறுக்கிற காரியம் என்பதை இந்த நாளிலே நாங்கள் படித்தோம். எங்கள் ஆண்டவரே, நாங்கள் தாழ்மையாய் நடக்க, தாழ்மையின் சிந்தை எப்பொழுதும் தேவ பிள்ளைகளாகி உமக்கு இருக்க கடக்கட்டும் அப்பா. பெருமையுடன் பேசுவது, பெருமையாய் பார்ப்பது, அகந்தையோடு நடப்பது, தந்தவரை மறப்பது, உதவி செய்தவர்களை அற்பமாய் பார்ப்பது, சவால் விடுவது போன்ற வாழ்க்கையில் இருக்கிற குணங்கள் பிசாசின் குணங்கள் அகன்று சகோதர சிநேகத்திலே நிறைந்து ஆண்டவரே ஒற்றுமையாய் ஐக்கியமாய் வாழ உதவி செய்யும். உடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் இந்த கிறிஸ்தவ உலக மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய மனம் திரும்பல் ஏற்படட்டும் ஆண்டவர். பெருமை ஆண்டவரே, நீர் ஏற்று நிற்கிறீர், தாழ்மை உள்ள கிருபை அளிக்கின்றபடி தாழ்மை நிமித்தம் அங்கேயெல்லாம் ஆண்டவரை பாதிக்கப்பட்டு நோவுப்பட்டு காயப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கிற நல்ல செய்திக்காய் நன்றி. நீங்கள் திரும்பவும் அவர்களை உயர்த்துவீர் ஆண்டவரே. அந்தபடியாக இஸ்ரேல் மக்கள்
திரும்ப உயர்த்தப்பட்டதை பார்க்கிறோம். ஏதோமின் சந்ததி சங்கரிக்கப்பட்டு போனது. ஆண்டவரே, நீங்கள் தந்த எல்லாமே உம்முடையதப்பா. சபை உம்முடையது, மக்கள் உம்முடையது, வரங்கள் உம்முடையது, எங்கள் குடும்பம் எல்லாமே உம்முடையது. நாங்கள் சுவாசிக்கும் சுவாசம் கூட உம்முடையதப்பா. நாங்கள் கிடைத்திருக்கும் வாழ்வு, இந்த நாடு, தேசம் எல்லாமே உம்முடையவைகள். ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். இதில் ஒன்றுமே நாங்கள் பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த நாள் நன்றிகள் எடுக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் அந்நியோன்யமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன். சரி பிள்ளைகளை, அடுத்த முறை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கட்டும்.